ஓம் சாந்தி 11/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, படிப்பின் மூலம் நீங்கள் கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்கணும். இந்த படிப்பு படிச்சு நம்ம கர்ம கணக்கெல்லாம் இப்பயே முடிக்கணும்னு சொல்றாரு. அதாவது 63 ஜென்மமா நம்ம கர்ம சுமைகள் நம்ம தலையில இருக்குது. நம்ம என்ன கர்மா பண்ணோமோ அதுதான் இப்போ நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்குது. அதனால அந்த கர்மங்களை இப்போ வெல்லணும். இப்போ படிப்பை படிச்சு அந்த கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்கணுன்றாரு. அத்துடன் தூய்மையற்றவர்லேருந்து தூய்மையானவர் ஆக்கக்கூடிய வழியை கூற வேண்டும். இப்ப நம்ம எப்படி தூய்மையற்ற நிலையிலேருந்து பாபா நம்மளை தூய்மையாக்குறாரு, அது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு போயிட்டு வழியை சொல்லணும். ஏன்னா எல்லாரும் நம்மள மாதிரி தான், நம்ம எப்படி இறங்கணுமோ அது மாதிரி நம்மள மாதிரி தான் இறங்கி எல்லாரும் வந்துட்டாங்க. உலகமே இப்ப எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம வழியை சொல்லணும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: எந்த மந்திரத்தை நினைவில் வைப்பதன் மூலம் பாவ கர்மங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்? பதில்: தந்தை மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். கெட்டதை பார்க்காதே, கேட்காதே, இந்த மந்திரத்தையே நினைவில் வையுங்கள் சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி பாவத்துல இருந்து தப்பிக்க முடியும்னா, நம்ம கெட்டதை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இப்ப நம்ம கெட்டது செய்ய மாட்டோம், மற்றவங்களை எதுவும் அந்த கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்றது இல்லை, இப்போ விட்டுட்டோம். ஆனா மற்றவங்க மூலமா நமக்கு அவங்க சிலர் நம்மள்ட்ட கெட்டதை சொல்லுவாங்க. அவங்க இப்படி, இவங்க இப்படி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கக்கூடாது, அது மாதிரி பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, இந்த மந்திரத்தையே நினைவில் வையுங்கள். நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களால் எந்த பாவமும் இப்ப செய்யக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம கண்ணு வச்சுட்டு காது, மூக்கு, வாய், கை, கால் மூலமா எந்த பாவமும் இப்ப செய்யக்கூடாது. பாபாவோட வழியில இருக்கும். நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா தெரியணும். இவங்க ஏதோ யாரோட வளர்ப்புலோ இருக்கிறாங்க, யாரோ இவங்களை உயர்ந்தவங்க, இவங்களை வளர்க்குறாங்க, இவங்க நடையுடைய பாவனையெல்லாம் வேற மாதிரி இருக்குன்ட்டு எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இப்ப கர்மேந்திரங்களால எந்த பாவம் செய்யக்கூடாது. கலியுகத்தில் அனைவர் மூலமும் பாவ கர்மங்கள் தான் ஏற்படுகின்றன. ஆனா கலியுகத்துல நம்ம இப்ப வெளியுலகம் போனோம்னு நினைச்சுக்கோங்களேன், எல்லாருமே எல்லாம் பாவம் தான் செய்யறாங்க. அதாவது தன்னுடைய உடல் அபிமானத்துல தன் உடலை பாத்துக்கிறதுக்காக மத்தவங்களை கஷ்டம் கொடுக்கறது, தன்னை தன் பேர் புகழ் அடையறதுக்காக மத்தவங்களை கீழே இறக்குறது, இத மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எல்லாமே பாவ கர்மம். அது தப்புன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அது மாதிரி எல்லாருமே இப்ப பாவ கர்மங்கள் தான் எல்லாராலையும் நடக்குது. ஆகையால் தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்க என்ற யுக்தியை பாபா நமக்கு சொல்றாரு. அதுவே முதன்மையான குணமாகும் சொல்றாரு. நம்மளை பார்த்து எல்லாரும் மாறுவாங்க. நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல தூய்மையின் அதிர்வலைகள் நம்ம கொடுக்கும்போது, நம்மளுடைய நடையுடைய பாவனை, நம்மளுடைய செயல்கள்லாம் வேற மாதிரி இருக்கும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து மாறிக்குவாங்க. அதனால நம்ம தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யணுன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகள், யார் முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க? தூய்மையற்றவரை தூய்மையானவராக ஆக்கக்கூடிய அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் வந்திருக்காரு இல்லையா? நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் முன்னால் இப்ப அமர்ந்திருக்கிறோம் என்பது நம் புத்தியில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாரு. பிரம்மாவின் உடலில் இருக்கலாம், ஆயினும் நினைவு அவரை தான் செய்ய வேண்டும். பாபா சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கலாம். ஆனா நம்ம யாரை நினைக்கணும்? பிரம்மா பாபா உடலை நினைக்க கூடாது. ஆத்மாவை, பரமாத்மா தந்தை அவர் உடம்புல இருக்கிறார் சிவபாபா, அவர் தான் நினைவு செய்யணும். மனிதர்கள் யாரும் அனைவருக்கும் சத்கதி வழங்கவே முடியாதுன்றாரு. இப்ப சாமியார்ட்டெல்லாம் போறோம்ல, எனக்கு முக்தி கொடுங்க, ஜீவன் முக்தி கொடுங்கன்னு சாமியார்ட்ட கேட்டா அவங்களே ஜோதியோட ஜோதி, அவங்க பிரம்மத்துல ஐக்கியமாகறான்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஆத்ம உணர்வு அடைஞ்சு அந்த உடலை விட்டு போறாங்க. அப்படியே அந்த இடம் அமைதி நிலவுது. ஆனா எங்க போறோன்னு அவங்களுக்கே தெரியாது. கடைசியில இங்கேதான் இருக்காங்க. யாரும் பரந்தாமத்துக்கே போல, திரும்ப இங்கேதான் பிறப்பிறப்பல்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால மனுஷங்களாலேயே யாராலையும் யாருக்கும் சத்கதி வழங்க முடியாதுன்றாரு. கடவுள் ஒருத்தர் தான் வரணும், இந்த பாடத்தை சொல்லி கொடுத்து நம்ம ஞானத்தை வழங்கி நம்மளை மாத்தி நம்ம அந்த ஆத்ம உணர்வுல வரும்போது அந்த உடலை விட்டு நம்மளே வெளியே வரும்போது பாபா அவர் கூட்டிட்டு போறாரு. புள்ளியா நம்ம அவர் கூட நம்ம போறோம். மற்ற யாரும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் கிடையாதுன்றார். மனிதர்கள் யாரையும் பதித்த பாவனர் என சொல்லப்படுவதே இல்லை. மனுஷங்களை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும்ட்டு யாரையும் சொல்ல முடியாது. இப்ப நம்மளே யாருக்காவது சொல்றோம், நீங்க பண்றது தப்பு, இந்த மாதிரி நீங்க மத்தவங்களை குறை பேசுறீங்க, மத்தவங்க இப்படி பேசுறீங்கன்னு நம்ம சொன்னோம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். யாரா கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. தூய்மை இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னாலே அவங்களுக்கு கோபம் வரும். அவங்க நீங்க 5 விகாரத்தோட இருக்கிறீங்க, இதை தூய்மையற்ற தன்மைன்னு சொன்னாலே மத்தவங்களுக்கு கோபம் வரும். அப்ப எப்படி மனுஷங்க போய் மனுஷங்களை மாத்த முடியும்? ஒரு சின்ன குழந்தை கூட இப்ப நம்ம பேச்சை கேட்க மாட்டுது. அப்புறம் எப்படி மனுஷங்களை மாத்த முடியும்? அப்ப யாரு? கடவுள் தான் பதிதா பாவனர் சொல்றாரு. குழந்தைகள் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாபா சொல்றாரு, நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை அவர்தான். அந்த தந்தை நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். குழந்தைகள் இதனை தெரிஞ்சுக்கணும், மேலும் குஷியும் உங்களுக்கு இருக்கணும்ன்றாரு.
உலகத்திலே கடவுள் நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு, நமக்கு பாடம் எடுக்கிறாரு, சொர்க்கத்துக்கு எஜமானனா ஆக்குறாரு. அதான் இந்த பிறவி முடிஞ்ச அடுத்த பிறவில சொர்க்கம் கண்டிப்பா வரும். அன்னைக்கு சொன்னாருல்ல, நிச்சயத்தோட இருங்க, கண்டிப்பா சொர்க்கம் வரும். எப்படி இரவு முடிஞ்சு பகல் வருதோ அந்த மாதிரி சொர்க்கம் வரும். அப்ப நான் போய் அங்க சொர்க்கத்துக்கு எஜமானரா ஆவேன்ற அந்த குஷி இருக்கணும். நாம் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகி கொண்டிருக்கணும் என்பதையும் குழந்தைகள் அறிவார்கள்னு சொல்றாரு. மிகவும் சகஜமான வழி இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைக்கணும், பாபாட்ட இருக்கிற யாரை நினைக்கணுமோ அவங்க மாதிரி நம்ம ஆயிடும் இல்லையா. யார் கூட நம்மளுடைய சேர்க்கை இருக்குதோ அவங்களுடைய அந்த நேரம் தான் நம்ம மேல படியும். இப்போ அவன் ஃப்ரெண்டை பத்தி சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராபே இருக்குது. கூட யார் கூட இருக்கோமோ அவனை மாதிரி தான் நம்ம இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இப்ப பாபா கூட இருக்கிறோம்னா பாபா நினைச்சு நினைச்சு பாபா மாதிரி தானே ஆகணும். கூட சேர்ந்த நாரும் மணக்கும் இல்லையா. அந்த மாதிரி பாபாவுடைய தெய்வீக குணங்களை நம்ம தாரணை செய்யணும். அவர் எப்படி இருக்கிறாரு, யார் அவர் தூற்றுனாலும் அவர் அன்பு தான் கொடுக்குறாரு இல்லையா. எப்பேர் நம்மளே தான் ஃபர்ஸ்ட் தூட்டுறதுன்னு அவரை. இந்த ஈஸ்வரன் ஏன் இப்படி பண்றாரு, இந்த ஈஸ்வரன் ஏன் சோதிக்கிறார், இந்த கடவுள் ஏன் இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு நம்ம தான் திட்டணும் இல்லையா. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொன்னது நம்ம தான் ஃபர்ஸ்ட். ஆனா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இனிமையான குழந்தை இனிமையான குழந்தைன்னு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. இதுக்கு மேல அவர் வந்து அதாவது அபகாரிக்கு உபகாரம் செய்வரா யாராலையும் இருக்க முடியாது இல்லையா. இப்ப அவர்கிட்ட இருக்கிற தெய்வீக குணங்களை நீங்க தாரணை செய்யணும். அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நீங்க மாறுங்க. தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நாரதனின் உதாரணம் கூட இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. இந்த உதாரணங்களை ஞானக்கடலான தந்தை தான் கொடுத்திருக்கிறாரு. நாரதன் வந்து லட்சுமியை கல்யாணம் பண்ணின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் அவர் பக்தியே பண்ணிட்டு இருந்தா, பக்தி சம்ஸ்காரம் இருக்கிறவங்களால தேவதையே ஆக முடியாது. அதனால நீங்க பக்தியிலே இருக்கிறீங்கன்னா உங்களால தேவதை ஆக முடியாது. அதனாலதான் நாரதர் வந்து லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் முகத்தை போய் பாரு கண்ணல்ல அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பக்தி செய்யறவங்களால அவர் நாராயணன்னா வழிபட்டுட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி நாராயணனா மாற முடியும். அதனால நாரதரோட உதாரணம் கூட காமிச்சிருக்கிறாரு. சன்னியாசிகள் கொடுக்கும் உதாரணங்கள் அனைத்தும் தந்தையால் கொடுக்கப்பட்டவை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப சன்னியாசிகள் கூட நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்களே, அது எல்லாமே பாபா சொன்னதுதான். பக்தியில் பாடியபடி மட்டும் இருக்கிறாங்க. ஆமை பாம்பு குலை பூச்சி விட்டின் உதாரணங்களை கூட கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. சன்னியாசிகள்கிட்ட போனா அந்த ஆமையை பத்தி சொல்லுவாங்க. அந்த ஆமை பாருங்க அந்த கர்மேந்திரங்களை உள்ளடக்கிக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது வந்து அந்த கர்மேந்திரங்களை உள்ளடக்குது. அந்த மாதிரி நம்மளும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இந்த 5 கர்மேந்திரங்களையும் உள்ளடக்கணும். அந்த உள்ளடக்கும் சக்தி அதை பார்த்தா நம்ம கத்துக்கணும். பேசக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், எங்க பேசக்கூடாது அங்கதான் பேசிட்டு இருப்போம். அப்ப வந்து உள்ளடக்கும் சக்தி நம்ம கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இப்ப ஆமையை பார்த்து உள்ளடக்கும் சக்தியை கத்துக்கணும். பாம்பு பாம்பு என்ன பண்ணுது, அது சட்டையை உரிக்குது. ஒரு ஒரு மாசமும் அது அமாவாசையில என்ன பண்ணுது, தோலை உரிச்சுது. தோலை உரிக்குதுன்னு உட்காந்து அழுவுதா, அழுவல. பழைய சட்டை போயிடுச்சுன்னா அழுவுதா. அந்த மாதிரி நம்மளும் இந்த சரீரத்தை விடும்போது சந்தோஷமா அந்த உடலை விட்டு போகணும். இந்த துக்கம் கொடுக்குற இந்த உடல்ல விட்டுட்டு போனா என்ன, நோயால அவதிப்பட்டுட்டு அதுலயே கிடக்கிறதுக்கு ஆத்ம உணர்வுல பறந்து போலாம் இல்லையா. எதுக்கு அழுவணும், போயிட்டாங்களே, அது போனவங்கள பார்த்து அழுவுறோம், போயிட்டாங்களே போயிட்டாங்களேன்ட்டு. அது மாதிரி பாம்புக்கு இருக்கிற குணத்தை கூட நம்ம வந்து கத்துக்கணும் பாம்புட்ட இருந்து. குளவி பூச்சி அதே மாதிரிதான். அது ஒரு சாதாரண புழுவை கொண்டு வந்து அதை பூம் பூம்னு ஓதி அதுவா மாத்திருது. எப்பேற்பட்ட ஒரு அறிவு ஞானம் அதுக்கு இருக்கு பாருங்க. நம்மளால யாரையாவது மாத்த முடியுமா. அந்த மாதிரி மாத்துங்கன்னு சொல்றாரு பாபா. வந்து ஞானத்தை சொல்லி குளவி மாதிரி எல்லாரையும் மாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தாம் எதுவும் செய்ய முடியவில்லைன்றாரு. சன்னியாசிகள் இந்த உதாரணம் எல்லாம் சொன்னாலும் சன்னியாசிகளால அவங்களால யாரையும் மாத்த முடியுதா. அவங்க மட்டும்தான் மாறிடுறாங்க, அவங்க மட்டும்தான் வீடு வாசல விடுறாங்க, மத்தவங்கள அவங்களால மாத்த முடியல. தந்தையால் கொடுக்கப்பட்ட உதாரணங்களை மீண்டும் பக்தி மார்க்கத்தில் உபயோகிப்பார்கள்னு சொல்றாரு. அதாவது இப்ப பாபா சொல்ற உதாரணம் எல்லாமே பக்தி மார்க்கத்துல திரும்ப அதையே யூஸ் பண்ணுவாங்கன்றாரு. பக்தி மார்க்கமே கடந்த காலத்தினுடையதாகும் சொல்றாரு. இந்த சமயத்தில் நடைமுறையில் நடப்பது பிறகு பாடப்படுகிறது. இப்ப நம்ம என்ன செய்யறோமோ பிகே ஆயிட்டு நம்ம வந்து அலௌகிகத்துல என்னென்ன ஃபங்க்ஷன் கொண்டாடுறோமோ, ராக்கி ஃபங்க்ஷன்ல இருந்து தீபாவளி ஃபங்க்ஷன்ல இருந்து அதுதான் பக்தியில நடக்குதுன்னு சொல்றாரு. தேவதைகளின் பிறந்த நாள் அல்லது பகவானின் பிறந்த நாளே கொண்டாடுறாங்க. ஆனால் எதுவுமே தெரிவதில்லை. எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் இந்த லட்சுமி நாராயண் பர்த்டே, ஏன் கிருஷ்ணரோட பர்த்டே கொண்டாடுறோம், ஏன் வந்து சிவனுடைய ஜெயந்தி கொண்டாடுறோம், அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க, எதுக்கு அவங்களுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ட்டு கூட தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டபடி இருக்கிறீங்க. இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம், கடவுள் வந்தாரு, உலகத்தையே மாத்தினாரு சொர்க்கமா, பாடம் படிக்க வச்சு எல்லாரையும் தேவதையா ஆக்குனாரு. அதனாலதான் அவர் பர்த்டே கொண்டாடுறோம். அவரு தான் கிருஷ்ணரை உருவாக்குனாரு, கிருஷ்ணர் ஜெயந்தி ஆனாரு, கிருஷ்ணர் உலகத்துல வந்து பிறந்தாரு. கலியுக முடிவுல சொர்க்கம் வரும்போது கிருஷ்ணர் உலகத்துல வந்து பிறந்தாரு.
அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். இது எல்லாமே நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். தந்தையிடம் வழி கேட்டு தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக இப்ப ஆகுறீங்க. மேலும் பதிதர்கள் பாவனர் ஆவதற்காக வழியும் காட்டுகிறீர்கள் சொல்றாரு. இப்ப நம்ம வந்து பாபா சொல்றதை கேட்டு நம்ம வந்து தூய்மையா மாறுறோம். இந்த சாப்பாடு, குடித்தல், நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் நம்ம மாத்துறோம். நம்ம முரளி கேட்குறோம், அமிர்த வேலை பண்றோம், எல்லாம் மாறிட்டு மற்றவங்களுக்கும் வழி சொல்றோன்றாரு. நம்மளை பார்த்து மாறுறாங்களே, இவங்கள்ட்ட ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, இவங்க மட்டும் எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாங்க, எல்லாம் ட்ராமான்னு எடுத்துக்கிட்டு போறாங்க, ஃப்ரீயா இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட வந்தாலே ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அதாவது நம்ம கிட்ட தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வைப்ரேஷன் இருக்குது. நம்ம பேசினா ஒரு 2 வார்த்தை கூட அவங்களுக்கு அமைதி வருது அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா உன்கிட்ட பேசினா அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது இல்லையா? அப்ப வந்து அதான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு வழியும் காட்டுறீங்கன்றாரு. இது உங்களுடைய முக்கியமான ஆன்மீக சேவைன்னு சொல்றாரு. பாருங்க, இது நம்மளோட பிரசன்ஸே சிலருக்கு வந்து பிடிக்குது, நீங்க இருந்தாலே போதும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்மளுடைய வைப்ரேஷன் கொடுக்கறது கூட ஒரு முக்கியமான ஆன்மீக சேவைன்றார். அனுபவம், நேற்று சொன்னார்ல, அனுபவம் செய்ய வைங்க, ஞாயிற்றுக்கிழமை முரளில அனுபவம் செய்ய வைங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இப்ப இருக்கணும். முன்னுதாரணமா உலகத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். முதலில் யாராயினும் ஆத்மாவின் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இப்ப யார் வந்தாலும் சரி, நீங்க அந்த உடல் அல்ல, நீங்க ஆத்மான்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பல பிறவிகள் எடுத்து இந்த உடல்ல இந்த நடிச்சிட்டு இருக்கிறீங்கன்ற ஞானத்தை கொடுக்கணும். நீங்கள் ஆத்மாக்கள், ஆத்மாவை பற்றியும் யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா அழிவற்றது. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஆத்மா, நம்ம இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட தெரியாது. ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, உடல் தான் அழியுது. நேரம் வரும்போது ஆத்மா சரீரத்தில் வந்து பிரவேசமாகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஒரு அம்மா வயித்துல ஒரு 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 இடத்துல சரீரம் விடுறாங்க, உடனே போய் எங்க கர்ம கணக்கு இருக்கிறதோ அந்த அம்மா வயித்துல போயிட்டு அந்த ஆத்மா வந்து சின்ன குழந்தையோட அந்த உடல்ல பிரவேசமாகுது. அது டைம் வரும்போது தான் பிரவேசமாகுது. அதனாலதான் ஜாதகம் வந்து கணிக்கிறாங்க. ஜாதகம் வந்து இந்த டைம்ல இந்த குழந்தை வந்து வெளியே வந்தது, பிரவேசமாயிருக்கு, இது இப்படி எல்லாம் இருக்கும் இதோட ஜாதகம் அப்படின்னு கணிக்கிறாங்கன்னா, அந்த டைம் வரும்போது தான் ஆத்மா வந்து சரீரத்துல பிரவேசமாகுது. தன்னை ஆத்மா என அடிக்கடி இப்ப புரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி என்ன உணர்வை கொண்டு வரணும்னா, நான் இந்த உடல் இல்லை, நான் நடிச்சிட்டு இருக்கேன், பாகா நடிச்சிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆத்மா அப்படின்னு அடிக்கடி புரிஞ்சுக்கணும். ஆத்மாக்களாகிய நம் தந்தை பரம்பிதா பரமாத்மா தான் ஆவார், பரம ஆசிரியரும் அவர் தான் ஆவார். இதுவும் கூட ஒவ்வொரு முற்றிலும் குழந்தைகளுக்கு நினைவிருக்கணும்ட்டு பாபா சொல்றாரு. நம்மளோட அப்பா வந்து கடவுள் தான், பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் ஆசிரியராகவும் வந்திருக்கிறாரு. இது நமக்கு மூச்சுக்கு மூச்சு நினைவு இருக்கணும்ன்றாரு. இதை மறக்கவே கூடாது. அடிக்கடி வெளியில போகும்போது கூட என்னுடைய ஆசிரியர் யாரு, சிவபாபா. இப்ப என்னோட நடத்தை தவறா இருந்ததுன்னா எல்லாரும் என்ன ஆசிரியரை தானே தப்பா நினைப்பாங்க. நான் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தேன்னா என்ன என்ன நினைப்பாங்க எல்லாம், பாபா என்ன நினைப்பாரு, இப்படி நான் இந்த குழந்தைக்கு இப்படி கிளாஸ் எடுத்தேன், இது என்ன இப்படி கத்திட்டு இருக்குன்னு நினைப்பார்ல. நம்மளோட ஆசிரியர் யாரு அதை வந்து நினைச்சு பார்க்கணுன்றாரு. இதை மறக்க கூடாது. இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்ப நம்ம திரும்பி போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். இப்ப இங்க நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம வீடு திரும்புற நேரம் வந்துருச்சு. ஏற்கனவே 63 ஜென்மமா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க இப்படி, அவங்க இப்படி, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமம் மேல விக்ரமம் பண்ணிட்டோம் இல்லையா? எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டு துக்கம் கொடுத்துட்டு, இதுதான் 63 ஜென்மமா ஆத்மாக்கள் பண்ண வேலையை. இதுல இருந்து இப்ப வெளியே வர சொல்றாரு. இதுல இருந்து சாட்சியா இருந்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க, யாரை பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க, சாட்சியா இருந்து பார்த்துட்டு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் மட்டும் வரணுன்றாரு. விநாசம் முன்னால் நின்றுள்ளது. பாபா சொல்லிட்டே இருப்பாரு, டக்குன்னு நடந்துரும், அஜானக்குன்னு சொல்லுவாரு, டக்குன்னு நடந்துரும். இப்ப விநாசம் முன்னாடி இருக்குது. சத்தியுகத்தில் தெய்வீக பரிவாரம் மிகவும் சிறியதாக இருக்கும். சொர்க்கத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்காது, அங்க வந்து கொஞ்சம் பேர் தான் வாழ்வாங்க. கலியுகத்துல எவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க 800 கோடியும் தாண்டுது பாப்புலேஷன். அப்படியே ஆப்போசிட்டா இன்னும் ஒரு 10 வருஷம் 13 வருஷத்துல என்ன ஆயிடும்னா 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்களே. அப்படி மாற்றம் ஏற்படும். 10 வருஷம் தான் டோட்டலா, 10-12 வருஷம் தான். இதுல நம்ம என்ன வாழ போறோம் யோசிச்சு பாருங்க. 12 வருஷம் தான் டோட்டலாவே. இன்னும் 88வது சிவஜெயந்தி முடிஞ்சிருச்சு இல்லையா? இன்னும் 12 வருஷம் தான். 12 வருஷத்துக்கு மேல இந்த உலகமே மாறப்போகுது. இப்பயே அங்கங்க நிலநடுக்கம், மதுபன்லயே நிலநடுக்கம் வந்துருச்சு, ஜப்பான்லயும் நிலநடுக்கம், எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்குன்னா பாபா சொல்றது நடந்துட்டு இருக்கு. 12 வருஷம் தான் டோட்டலா இருக்குது. இதுல நீங்க என்ன இங்க நம்ம வாரி அடிச்சுட்டு போறோம், ஒண்ணும் கிடையாது இல்லையா? இப்ப கலியுகத்துல இருக்கிற மனிதர்கள் அப்படியே குறைஞ்சிருவாங்க சத்தியுகத்துல. இன்னும் நீங்க கொஞ்ச நாள்லயே பார்க்க போறீங்க. கொரோனா வந்து குறைஞ்சது இல்லையா, அதே மாதிரி குறையும். எல்லாமே குறைஞ்சிடும். தெய்வீக பரிவாரம் மட்டும்தான் இருக்கும் சொல்றாரு. பல தர்மங்கள் பல வழிகள் இருக்குதுன்றாரு. சத்தியுகத்தில் இவை எதுவுமே இருக்காது. இப்ப பாருங்க, முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா தர்மம் இருக்கு இல்லையா? சொர்க்கத்துல இது எதுவுமே இருக்காது. குழந்தைகள் முழு நாளும் இந்த விஷயங்களை புத்தியில கொண்டு வரணும். ஆனா இது வந்து முழு நாளும் ஓடணும். அப்பதான் நம்ம விக்ரமம் செய்யறது வந்து மாறுவோம். இல்லைன்னா பழையபடியே பண்ணிட்டு இருப்போம். இது படிப்பல்லவான்றாரு.
இத படிச்சு படிச்சு தான் நம்ம கர்மாதத்தின் நிலை அடையணும். அந்த படிப்பில் எவ்வளவு புத்தகங்கள் முதலானவை இருக்கின்றன. நம்ம ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, எத்தனை புத்தகம் இருக்கு. ஒவ்வொரு வகுப்பிலும் புதிதாக புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாருங்களேன், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டாங்கன்னா அந்த புக்கு அவ்வளவுதான். அதோட செகண்ட் இயருக்கு புதுசா வாங்கணும். ஆனா பாபா இங்க நமக்கு அப்படி புதுசா புக் வர்றோம். இங்கே புத்தகம் அல்லது சாஸ்திரங்கள் முதலான எந்த விஷயமே கிடையாதுன்றார் பாபா. இங்க ஒரே விஷயம்தான், ஒரே படிப்பு தான் உள்ளது. இங்கே பிரிட்டிஷ் ராஜ்யம் இருந்தபோது, ராஜாக்களின் ராஜ்யம் இருந்தபோது தபால் தலைகளில் கூட ராஜா ராணியின் படங்களை தவிர வேற எதுவுமே போடுவதில்லைன்றாரு. பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணாங்க இந்தியாவை. அப்போ வந்து ராஜாக்கள் ராஜ்யம் இருக்கும்போது கூட அந்த தபால் தலை இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப்பு, அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா ராணியின் படம் தான் இருக்கும். இன்றைய நாட்களில் பாருங்க, இங்கே இருந்து சென்ற பக்தர்கள் முதலானவர்களின் தபால் தலைகளை கூட உருவாக்கியபடி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்யம் ஏற்படும் போது படமும் கூட ஒரு மகாராஜானது மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாரு. இப்ப வந்து லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் ஏற்படும் இல்லையா சொர்க்கத்துல, அப்ப வந்து படம் கூட ஒரு மகாராணியுடைய தான் இருக்குன்றார். கடந்த காலத்தில் இருந்து சென்ற தேவதைகளின் படங்கள் மறைந்து விட்டன என்பது கிடையாது. பழமையிலும் பழமையான தேவதைகளின் படங்களை இதயபூர்வமாக வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் சிவபாபாவுக்கு பிறகு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள் தான் சொல்றார் பாபா. அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தேவதைகள் வாழ்ந்தாங்க, அதனால அவங்க படம் இல்லைன்னு கிடையாது. பக்தி மார்க்கத்துல அவங்களுடைய நினைவார்த்தம் இருக்குது. ஏன்னா சிவனுக்கு அப்புறம் லட்சுமி நாராயணனை தான் அதிகமா வந்து வழிபடுறாங்க. ஏன்னா அவங்க தேவதைகள் சைத்தன்யமா உலகத்துல வாழ்ந்துட்டு போனவங்க. அவங்க அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டு போயிருக்காங்க, உலகம் மாற்ற காரியம் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இன்றையளவும் பூஜை நடக்குது, லட்சுமி நாராயணுக்கு பூஜை நடக்குது. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகி நீங்கள் பிறருக்கு வழிகாட்டுவதற்காக தாரணை செய்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. இது முற்றிலும் புதிய படிப்பாகும். நீங்கள் தான் இதை கேட்டீர்கள் மற்றும் பதவியும் அடைந்திருந்தீர்கள். போன கல்பம் நீங்க தான் இந்த ஞானத்தை கேட்டீங்க, இந்த ராஜ பதவி நீங்க தான் அடைஞ்சீங்க. வேற யாருக்கும் இதெல்லாம் தெரியாதுன்றாரு. உங்களுக்கு பரம்பிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மகாபாரத சண்டையும் கூட புகழ் வாய்ந்ததாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ராஜயோகம், அதாவது போர்க்களத்துல கிருஷ்ணர் வந்து கீதையை சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு மகாபாரத சண்டை நடக்க இருக்குது, அதுக்கு முன்னாடி பாபா நமக்கு வந்து கீதையை சொல்லி ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை. என்ன நடக்கும் என்பதை போக போக தான் பார்க்க போறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சிலர் ஒன்றை சொல்றாங்க, வேறு சிலர் வேறொன்றை சொல்றாங்க. நாளுக்கு நாள் மனிதர்களுக்கு புரிய தொடங்குன்றாரு. இப்ப நம்ம சொன்னோம்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. ஆமா பாத்தீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது மரணம் நிச்சயம்ன்றது தெரியும், சரி விநாசம் விடுங்க, நம்ம எவ்வளவு காலம் இருக்க போறோம். இப்பெல்லாம் 60 வயசு கூட நிச்சயம் கிடையாது, 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது, சின்ன குழந்தைங்க கூட ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுது. அப்ப மரணம் வந்து நிச்சயம் போது, அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு, சின்ன குழந்தைகளுக்கு கூட ஞானத்தை சொல்லுங்க, அது அடுத்த பிறையில போயாது, அது அந்த ஞானத்தை எடுத்துட்டு போகும் இல்லையா அடுத்த பிறவிக்கு. இப்போ ஒரு 8 வயசு 12 வயசு பிள்ளைங்களே ஹார்ட் அட்டாக்ல செத்துருது. ஸ்கூலுக்கு கிளப்பி கூட்டு போறவங்க எதனால சாகுறாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு. இப்ப சாப்பிட்ற சாப்பாடு மேகி நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டு, வெளியில வாங்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டு கொழுப்பு படிஞ்சிருது. டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பினு இருக்கும் போதே செத்து போயிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப குழந்தைங்களுக்கு கூட ஞானத்தை சொல்லுங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா கர்ம கணக்கு முடியும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போயிடுறாங்க. அதனால குழந்தைங்களுக்கு கூட புரிய வைங்க ஞானத்தைன்னு சொல்றாரு பாபா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போக போக பாருங்க, மனுஷங்களுக்கு தானாவே புரியும், ஏதோ நடக்க போகுது, உலகம் இருக்காது அப்படின்னு புரியும். உலக போர் மூளை போகிறது என சொல்லவும் செய்யறாங்க. இப்பயே தெரியும் எல்லாருக்கும் World War III வரப்போகுதுன்ட்டு. அதற்கு முன்பாக குழந்தைகளாகி நீங்கள் தம் படிப்பின் மூலம் கர்மாதி நிலையை பிராப்தி செய்து கொள்ள வேண்டும்ன்றாரு. இப்போ ஒரு வீடு இடிஞ்சு விழப்போகுதுன்னா அப்பா என்ன பண்ணுவார், அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்களை சேஃபான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுவார் இல்லையா, அந்த மாதிரி பாபா இப்ப நம்மள பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அதனால அவர் சொல்றத கேட்கணும். நம்ம வந்து பாபாவுடைய ஸ்ரீமத் படிதான் நடக்கணும். உலகாய வழிபடி நடந்தோம்னா கடைசியில பின்தங்கிருவோம். அப்ப உலக போர் நடக்கும்போது இங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம ஆயிடுவோம். இப்ப பாபா சொல் பேச்சு கேட்டோம்னா நம்ம உலக போர் டைம்ல நம்ம காட்சிகள் கிடைக்கும், நம்ம சொர்க்கத்தை நோக்கி போயிடுவோம். மதுபன்ல இருப்போம், தபஸ்யா பண்ணிட்டு இருப்போம், நம்மள சேஃப்டி பண்ணிடுவார் பாபா. இங்க உலகாய வாழ்க்கை பின்னாடி போனோம்னா அந்த டைம்ல கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இப்ப முன்னாடியே நமக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, இந்த படிப்பின் மூலம் கர்மாதித்தை நீங்க அடைஞ்சிடணும், உலக போர் வர்றதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுங்கன்றாரு. மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை எதுவும் நடக்கிறது இல்ல. இந்த சமயத்தில் நீங்கள் பிராமண சம்பிரதாயத்தவராக இருக்கிறீங்க, பிறகு சென்று தெய்வீக சம்பிரதாயத்தாக ஆகுறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பிகேவா இருக்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் பிகே ஆகுறோமோ அவங்க எல்லாம் போயிட்டு சொர்க்கத்துல தேவதையா மாறுவீங்க. ஆகையால் இந்த பிறவியில் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் இந்த பிறவில நம்ம இப்பயே அந்த தெய்வீக குணங்களை தாரணை பண்றோம். ஏன்னா அடுத்த பிறவில நம்ம தேவதை ஆக போறோம். இங்கேயே நம்ம அன்பா இருக்கணும், இங்கேயே அமைதியினுடைய வைப்ரேஷன் கொடுக்கணும், இங்கேயே நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் தேவதை மாதிரி தெரியணும்.
அந்த அளவுக்கு வெறும் வெறும் அந்த ஆன்மீக வைப்ரேஷன்ஸ் தான் போகணும். அந்த அசுர வைப்ரேஷன் நம்ம கிட்ட இருந்து போகக்கூடாது. அப்படி போனா நம்ம இங்கேயே பிறந்துரும். அப்புறம் துவாபரயுகத்துல இருந்து தான் நம்ம வருவோம். அதனால சத்தியுகத்துக்கு போனோம்னா இங்கேயே நம்மளை பார்த்தா எல்லாருக்கும் தேவதை மாதிரி தெரியும். முதன்மையான தெய்வீக குணம் தூய்மையாகுன்றாரு. ஃபர்ஸ்ட் குணமே நம்ம தூய்மையா இருக்கணும். அதுக்கு தான் பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு. சாப்பாடு இதை ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களால லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. அப்புறம் நீங்க அதிகாலையில எந்திரிச்சு யோகா பண்ணுங்க, அப்பப்ப இடையிடையே 1 நிமிடம் பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பாபா எதுக்கு சொல்றாரு? தூய்மை ஆகிறதுக்காக. காம விகாரம் நம்மளை ஜெயிச்சிரும். அது வந்து மோசமான மாயா. அதனாலதான் பாபா தூய்மையா இருக்க சொல்லி வலியுறுத்துறாரு. அப்புறம் நம்ம பின்னாடி குயமியோன்னு அவர் பாபா பாபான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால இப்பவே நீங்க இந்த தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்க. நீங்க இந்த சரீரத்தின் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்தபடி வந்தீங்க. நம்ம 63 ஜென்மமா சரீர உணர்வுனாலதான் எல்லாருக்கும் துக்கம் கொடுத்தோம். பாவ ஆத்மா என ஆத்மாவை பற்றி தான் சொல்லப்படுகிறது. இப்ப வந்து பாவ புண்ணியன்றது எங்க வந்து ஆத்மால ஒட்டாதுன்னு சன்னியாசிகள் சொன்னாங்க. உடம்புலதான் பாவம் புண்ணியம் இருக்கு. உடம்ப போயிட்டு கங்கையில குளிச்சுட்டா உடம்புல இருக்க பாவம் போயிடும். உடம்புல எப்படி பாவம் இருக்கும்? உடம்புல வந்து அழுக்கு தான் சேரும். அதை குளிச்சா அழுக்கு போயிடும். பாவம் எல்லாமே ஆத்மால தான் ஒட்டு, உயிர்ல தான் ஒட்டுது. அது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டம்ட்டு ஒரு பழமொழி கூட இருக்குது. நீங்க செத்து போய் இன்னொரு இடத்துக்கு போய் பிறந்தா கூட நீங்க பண்ண பாவம் உங்களை சும்மா விடாது, கர்மா சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பிறவில நம்ம ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டு அடுத்த பிறவிக்கு போனா அவங்களே தான் நம்ம கூட வந்து பிறப்பாங்க. கண்டிப்பா அவங்களே பிறந்தா அந்த துக்கத்தை நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. அதனால நம்மளால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. இப்ப அப்படிதான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்குது. நமக்கு வந்து தொந்தரவா இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய கர்மா தான். நம்ம போன பிறவில நம்ம பண்ண கர்மா தான் இப்ப நமக்கு வந்து அதை வாட்டிட்டு இருக்குது. அதனால பாவ ஆத்மான்ட்டு ஆத்மாவை தான் சொல்லப்படுதுன்றாரு. பாவ உடல்னு சொல்ல மாட்டாங்க, பாவ தேகம்னு சொல்ல மாட்டாங்க, பாவ ஆத்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் எவ்வளவு பாவங்கள் செய்தபடி இருக்கிறது. இப்ப பாருங்க, நம்ம ஆத்மா தான் இந்த உடல் மூலமா தான் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உடல்ல இந்த இருக்கிற கண்ணு மூலமா, காது மூலமா, கை மூலமா அடிக்கிறோம், காது மூலமா அடுத்தவங்க பத்தி பேசுறோம், அடுத்தவங்க பேசுறத கேட்கறோம். மத்தவங்கள பத்தி பேசுறாங்கன்னா அதை அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு அதை உள்ளுக்குள்ளார தாரணை பண்ணி அப்புறம் மத்தவங்கள்ட்ட போய் சொல்றோம். வாய் மூலமா அந்த அடுத்தவங்கள விஷயத்த மத்தவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வாய் மூலமா தவறு செய்யறோம். கண்ணு மூலமா கெட்டதையே பாக்குறோம் இல்லையா? கெட்டதை பார்த்து அதை போய் மத்தவங்கள்ட்ட பரப்புறோம். இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் மூலமா ஆத்மா வந்து செய்யுது. இப்போது கெட்டதை கேட்காதே யாருக்கும் சொல்லப்படுகிறதுன்னு சொல்றாரு. யாருக்கு இப்ப சொல்லப்படுகிறது? கெட்டதை கேட்காதன்னு யாருக்கு சொல்றாரு? உடம்புக்கா சொல்றாரு? காதுக்கா சொல்றாரு பாபா? பாபா வந்து ஆத்மாவுக்கு தான் சொல்றாரு. இந்த காது மூலமா கெட்டதை கேட்காத குழந்தாய் அப்படின்ட்டு ஆத்மாவுக்கு சொல்றாரு. ஆத்மா தான் காதுகளால இப்ப கேக்குது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவூட்டியுள்ளார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. இப்போது மீண்டும் நீங்கள் அதுவாகத்தான் ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம தான் தேவதையா இருந்தோம். ஹம்சோ சோகம்ட்டு இருக்குது. நீதான் அது. பாபா சொல்றாரு, நீ கடவுள் இல்ல, நீ தேவதை அப்படின்னு சொல்றாரு. அவங்களாம் என்ன சொல்றாங்க? நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. கடவுளா யாராலையும் ஆக முடியாது இல்லையா? நம்ம பதித்த பாவனரா? நமக்கு பதித்த பாவனர் கிடையாது. கடவுள் வந்து சர்வ சக்திவான். அவரை மாதிரி யாரால ஆக முடியாது. தேக உணர்வுல வந்திருக்கிறவங்க, பிறப்பிறப்பு எடுக்கிறவங்க கடவுளா ஆக முடியாது. ஆனா நம்ம தேவதை ஆக முடியும். அதான் ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். யார் வாரி வாரி வழங்குறாங்களோ அவங்கதான் தேவதை ஆக முடியும். நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறவங்களால தேவதை ஆக முடியாது. பக்தி செய்யறவங்களால தேவதை ஆக முடியாது. யார் கொடுக்கக்கூடிய வள்ளலா இருக்கிறாங்களோ அவங்கதான் தேவதை ஆக முடியும். ஆனா பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள். இந்த லாஸ்ட் பிரிவுல கூட நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லையா மத்தவங்களுக்கு? நம்ம கிட்ட அதிகமா இருந்தா மத்தவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அப்ப நமக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க. நம்ம தேவதையா இருந்தவங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க தான் சக்கரத்தை சுத்தி வந்தீங்க. இப்போது மீண்டும் நீங்க அதுவாகத்தான் தேவதையாகத்தான் ஆகணும். இந்த இனிமையான நினைவு வருவதால் தூய்மை அடைவதற்கான தைரியம் உங்களுக்கு வருதுன்றாரு. இப்ப இந்த நமக்கு ஞாபகம் வருது, நம்ம தான் ஒரு காலத்துல தேவதையா இருந்தோம், சொர்க்கத்துல இருந்தோம். அப்ப நான் தூய்மை ஆகணும், அந்த தைரியம் நமக்கு வருது. எனக்கு இந்த 5 விகாரம் பிடிக்காது, ஏன்னா நான் தேவதையா இருந்தேன் அப்படின்ற தைரியம் வருது. நாம் எப்படி 84 பிறவிகளின் நடிப்பை நடித்தோம் என்பது உங்க புத்தியில இருக்குதுன்றார். முதலில் நாம் இப்படி இருந்தோம். இந்த கதை இது கதை அல்லவான்னு சொல்றாரு. 5000 வருஷங்களுக்கு முன்பு நாம் தான் தேவதையாக இருந்தோம் என்பது இப்ப புத்தியில வரணும். ஆத்மாக்களாகிய நாம் மூலவதனத்துல வசிக்கிறவங்க. முன்னர் இந்த சிந்தனை ஒருபோதும் இருந்ததில்லை. ஆனா பாபாட்ட வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்ப வெளி உலகத்துல இருக்கிறவங்க கூட தெரியாது நம்மலாம் ஆத்மா. பரந்தாமத்துல இருந்து இந்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த உடல்ல அப்படியே சாகுறாங்க, அப்புறம் எங்க போறாங்க? எதுவுமே இதுதானே நம்மளுடைய கேள்வியா இருந்தது. நம்ம இப்ப எல்லாரும் சாவுறாங்களே, எங்க போறாங்க? இந்த கேள்விதானே எல்லாருக்கும் இருந்தது. பாபா சொல்றாரு, நம்ம எல்லாம் ஆத்மா பரந்தாமத்துல வசிச்சவங்க, மூலவதனத்துல வசிச்சவங்க. அங்கிருந்து வந்து இங்க உடல் எடுத்து நடிக்கிறோம், நடிகர் மாதிரி நடிக்கிறோம், போயிடும். இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாரு.
மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த நாடகத்துல நம்ம எப்படி ஊன்றி நடிக்கிறோமா, ஞானத்தை அப்ளை பண்றோமா. ஞானம் உள்ள ஆத்மாக்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸான தேவதைகள், ஞானம் இல்லாதவங்கலாம் சாதாரணமானவங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு முன்னாடி இந்த சிந்தனையெல்லாம் ஒருபோதும் இருந்ததில்லை. அது ஆத்மாக்களாகிய நம் வீடுன்றாரு. பரந்தாமன்றது பரலோகன்றது நம்மளுடைய வீடு. அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வருகிறோம். சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர் ஆகினோம். நம்ம அங்கிருந்து வந்து என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸான நடிப்பு நடிச்சோம், தேவதையா வாழ்ந்தோம், சூரிய வம்சத்தர்களாக இருந்தோம், சந்திர வம்சத்தர்களாக ஆனோம். இப்போது நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமண வம்சத்தர்கள், பிகேவா இப்ப ஆயிருக்கிறோம். ஈஸ்வரிய வாரிசாக இப்ப ஆகியிருக்கிறீங்க. ஈஸ்வரன் அமர்ந்து உங்களுக்கு அறிவுரைகள் அட்வைஸ் கொடுக்கிறாரு. இவர் பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம குருவாகவும் உள்ளார். நாம் அவரின் வழிபடி அனைத்து மனிதர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறோம். இப்ப ஸ்ரீமத் படி நடந்து, உயர்ந்த வழிபடி நடந்து நம்ம மாற மாற நம்ம கிட்ட இருந்து வைப்ரேஷன் வருது இல்லையா, நம்ம கிட்ட இருந்து வைப்ரேஷன் வர வர நம்மளை பாக்குற மனிதர்களும் நம்மள மாதிரி மாறணும்ட்டு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி நம்மளும் என்ன பண்றோம், உயர்ந்தவர்களாக மற்றவர்கள் ஆக்குறோம். முக்தி ஜீவன் முக்தி இரண்டும் உயர்ந்தவை ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்வோம், பிறகு தூய்மையான ஆத்மாக்களாக வந்து ராஜ்யம் செய்வோம்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பறந்தாம போவோம், இந்த உடலை விட்டு சரீரத்தை விட்டு ஒரு டைம் வரும். நம்ம கர்ம கணக்கு முடிச்ச உடனே பாபா நினைவுல இந்த சரீரத்தை விட்டு போவோம், சந்தோஷமா போவோம். அங்க போயிட்டு பரந்தாமத்துக்கு போயிட்டு அப்புறம் நம்ம திரும்ப தூய்மையா வந்து இறங்குவோம். எங்க இறங்குவோம், சொர்க்கத்துல இறங்குவோம், நடிப்போம், தேவதையா நடிப்போம், அங்க ராஜ்யம் செய்வோம். இது சக்கரம் அல்லவான்னு சொல்றாரு பாபா. திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, இது சுயதர்ஷன சக்கரம் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ணர் கையில காட்டியிருக்கிறாங்களே சுதர்ஷன சக்கரம், இதுதான் அந்த சுயதர்ஷன சக்கரம். ஆத்மா கடந்து வந்த பாதை. ஆத்மா பரந்தாமத்துல இருந்து சொர்க்கத்துல வந்தது, அங்க தேவதையா நடிச்சது, அப்படியே இறங்கி இறங்கி வந்து இப்ப சாதாரண மனிதனாயி இப்ப சாதாரண உடல்ல நடிச்சிட்டு இருக்குது, பிகே ஆயிட்டு இந்த முரளியை படிச்சுட்டு இருக்குது. அதே ஆத்மா தான் இது. இதுதான் சுயதர்ஷன சக்கரம். இது ஞானத்தின் விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த உங்களுடைய சுயதர்சன சக்கரம் நிற்க கூடாது என தந்தை சொல்றாரு. இந்த உங்க புத்தியில வந்து சுத்துது இல்லையா, நான் நடிச்சிட்டு இருக்கேன், நான் வீடு திரும்பணும், இது உங்க புத்தியில ஓடிட்டே இருக்கணும், நிற்க கூடாதுன்றாரு. சுற்றியபடி இருந்தது என்றால் பாவ கர்மங்கள் அழிந்து போயிடும். நீங்க சுயதர்சன சக்கரத்தை புத்தியில சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பாவம், நீங்க எவ்வளவு பாவம் பண்ணீங்களோ எல்லாமே அழிஞ்சிரும்ன்றாரு. அதாவது அவங்க காட்டியிருக்காங்கல்ல, கிருஷ்ணர் சுயதர்சன சக்கரத்தை சுத்தினாரு, சுத்தி அப்படியே விட்டாரு, எல்லா அசுரர்களும் கழுத்து அறுத்துட்டாருன்னு. இங்க நம்ம வந்து அப்படி கிடையாது. அந்த மாதிரி யாரையும் வதம் பண்ண, எந்த ஒரு கடவுளும் யாரையும் வதம் பண்ண மாட்டாங்க, கழுத்து அறுக்க மாட்டாங்க, கொலை பண்ண மாட்டாங்க. அப்புறம் கடவுளை பார்த்து எல்லாரும் கத்துக்குவாங்கல்ல, கடவுளை பார்த்து கடவுளே கொலை செய்யறாரு நானும் கொலை செய்யறேன்ட்டு அப்புறம் ஊர் ஃபுல்லா கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கடவுளும் கொலை செய்யல. அவர் கிருஷ்ணர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி வன்முறையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க மகாபாரதத்துல. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கிருஷ்ணர்ன்றவரு இந்த சுயதர்சன சக்கரத்தை புத்தியில சுத்தினாரு. நான் தான் இப்படி இருந்தேன், இப்படி தேவதையா இருந்து இப்படி ஆயிட்டேன் அப்படின்றத சுத்தி சுத்தி தான் கிருஷ்ணர் ஆயிருக்கிறாரு. அதனால மாயாவோட கழுத்து தான் அறுபட்டணும். மாயான்றது அஞ்சு விகார எண்ணங்கள் நமக்குள்ளார வராது. புத்தியில அஞ்சு விகாரத்துல போனோம், கோபப்படணும், காமத்துல போகணும், பற்று வைக்கணும், ஆசை வைக்கணும், பேராசை வைக்கணும். அதாவது 10 வருஷம் 12 வருஷம் தான் இருக்குது, உலகமே முடிய போகுது. இந்த டைம்ல போய் நான் வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் ஒரு பேராசை தானே. இந்த மாதிரி இதெல்லாம் விகாரம் தான். இந்த விகாரம் இதெல்லாம் பொறாமப்படுறது, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது, இந்த விகாரங்கள்லாம் எப்ப அறுபடும்னா, நான் தேவதையா இருந்தேன், நான் சுத்தி வந்திருக்கேன், இப்ப நான் வீட்டுக்கு போகணும். இதை நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்மால என்ன ஆயிடும், அந்த பாவ கர்மங்கள் அழிஞ்சிரும். இந்த 5 விகாரமே உங்களுக்குள்ளார தோணாதுன்றாரு. நீங்கள் இந்த ராவணன் மீது இப்ப வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம அந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்தி 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 இந்த மாயாவை வென்றுடுவோம். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த எண்ணங்கள் எதுக்கு, நான் வீட்டுக்கு போகணும், இப்ப நான் பேராசைப்படக்கூடாது, இப்ப நான் பொறாமப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டோம், எல்லாரும் வாழட்டும், நான் பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, நான் வந்து கோபப்படக்கூடாது, எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும், நான் காமத்துல போகக்கூடாது, அது வந்து முதலிடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியது. பாபா சொல்லிட்டாரு இல்லையா, நான் தூய்மையா இருப்பேன், எனக்கு அகங்காரம் வராது, நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க நான்றதே விட்டுடுங்க. பாபா பாபான்னு சொல்லுங்க, பாபா தான் என்னை ஏக்குறாரு. 5 விகாரத்தையும் விடணும். அது வந்து எப்பன்னா, நான் வீடு திரும்பணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான். வீடு திரும்பணும், நான் தான் தேவதையா இருந்தேன், நான் தான் இப்படி இப்படி ஆயிட்டேன் அப்படின்றத நீங்க சுத்திட்டு புத்தியில சுத்திட்டு இருக்கும் போதுதான் இந்த ராவணன் மீது வெற்றி அடைவீங்க. அந்த 5 விகாரத்தின் மீது உங்க புத்தியில ஓடுற அந்த எண்ணத்துல இருந்து வெற்றி அடைவீங்க. பாவங்கள் உங்களுக்கு நீங்கி விடும்ன்றாரு. நீங்க இதை சுத்த சுத்த உங்க பாவம்லாம் நீங்கிரும். அப்ப எப்படி ஆயிடுவீங்க, ரொம்ப தூய்மையான தேவதை மாதிரி ஆயிடுவீங்க. உங்களை பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு தேஜஸ் வரும்.
தூய்மையான தேவதை ஆயிடுவீங்க. இப்போது நினைவு வந்துள்ளது சிந்திப்பதற்காகன்றாரு. அமர்ந்து மாலையை உருட்ட வேண்டும் என்பதல்ல. அதுக்காக பக்தி மார்க்கத்துல 108 மணி மாலையை உருட்டி உருட்டி பாவம் போகும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் உருட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைச்சாலே போதும். ஆத்மாவிற்குள் ஞானம் இருக்குதுன்றாரு. அதனை குழந்தைகளாகிய நீங்கள் மற்ற சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைக்கணும். இப்ப நம்ம ஆத்மால ஞானம் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு போயிட்டு சொல்லி புரிய வைக்கணும். எல்லாமே நமக்குள்ளார இருக்குது. குழந்தைகளும் கூட உதவியாளர் அவர்கள் அல்லவா. அவர் என்ன வேலை இல்லாமலே நம்மள செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் செலக்ட் பண்ணதே நம்மள அவருடைய உதவியாளரா ஆக்கிறதுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. குழந்தைகளாகிய உங்களை சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக்குகிறேன்றாரு. இந்த ஞானம் எனக்குள் உள்ளது. பாபா சொல்றாரு, குழந்தைகளாகிய உங்களை நான் தான் சுயதர்ச சக்கரதாரிகளாக ஆக்குகிறேன். இந்த ஞானம் எனக்குள் உள்ளது. ஆகையால் என்னை ஞான கடல் மனித சிஷ்யன் விதை ரூபம் என சொல்றாங்க. பாபாவை தான் சொல்றாங்க மனித சிஷ்யன் விதை ரூபம்ட்டு அவர் சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு குணங்கள் எல்லாம் வருது. ஞானமும் அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு வருது. அவர் தோட்டக்காரர் எனப்படுகிறார். தேவி தேவதா தர்மத்தின் விதையை சிவபாபா தான் விதைச்சிருக்கிறார். அவர் தான் தோட்டக்காரன். நம்மளுடைய விதைய தேவி தேவதையா மாத்துறதே அவர் தான் அந்த விதையை விதைக்கிறார். ஒரு துளி ஞானம் கேட்டாலும் தேவதையா ஆயிடுவாங்க. அவர் தான் விதைக்கிறார். இப்போது நீங்கள் தேவி தேவதைகளா ஆகிட்டு இருக்கிறீங்க. இதை முழு நாளும் சிந்தித்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு மிகவும் நன்மை நடக்கும்ட்டு சொல்றாரு. இந்த ஞானத்தையே புத்தியில ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்றாரு. தெய்வீக குணங்களையும் நீங்க தாரணை செய்யணும், தூய்மையாகவும் ஆகணும். இப்ப இதெல்லாம் இன்னைக்கு தாரணை என்னன்னா, பாபாவை நினைச்சு பாபா மாதிரியே மாறணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், தூய்மையாகவும் நம்ம ஆகணும். கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் தூய்மையானவராக ஆகுறீங்க. இப்படிப்பட்ட வேறு தர்மமே இருப்பதில்லைன்றாரு. உலகம் முழுக்க தர்மங்கள் எத்தனை இருக்கு. அதுல இந்த தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் இருக்கு இல்லையா, இதுலதான் பாபா பிராமண தர்மமா மாத்துறாரு. இதுல பிராமணர்களா ஆனவங்க கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தர்மம் எங்கேயுமே இருக்காதுன்றாரு. ஆண்கள் மட்டும்தான் துறவர மார்க்கத்தவர்களாக ஆகுறாங்க. மற்ற இடத்துல பாருங்க வெறும் சன்னியாசிகள் எல்லாம் ஆண்கள் தான், பெண்கள்லாம் இருக்கிறதாவே தெரியல. அந்த காலத்துல இருந்தாங்க மீரா, மற்றவங்களாம் இருந்தாங்க சிலர். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சொல்கின்றனர் அல்லவா, கணவர் மனைவி இருவரும் ஒன்றாக தூய்மையாக இருக்க முடியாதுன்ட்டு சொல்றாங்க. அசம்பவம்னு சொல்றாங்க. இல்லறத்துல எப்படி 2 பேரும் ஒண்ணா இருந்துட்டு தூய்மையா இருக்க முடியும், கஷ்டம்னு சொல்றாங்க. சத்தியுகத்தில் இருந்தார்கள் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சு. அப்ப லட்சுமி நாராயணன் கணவன் மனைவி 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது தூய்மையா இருந்தாங்க. வீட்டுலதான் குழந்தை கூட யோக பலத்தினால்தான் அவங்களுக்கு பிறந்தது. லட்சுமி நாராயணன் மகிமையை கூட பாடுறாங்கன்னு சொல்றாரு. பாபா நம்மை சூத்திரிலிருந்து பிராமணராக்கி பின் தேவதைகளாக ஆக்குகின்றார் என இப்போது நீங்கள் கீழ்த்தரமான வழியிலிருந்து அறிவீர்கள் சொல்றாரு. இப்ப நமக்கு தெரியும் நம்ம எப்படி பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. நம்மளை யுக்தியா பாபா எப்படி மாத்திட்டு இருக்கிறாரு. நம்மள சாதாரண அந்த சூத்திர வாழ்க்கையில இருந்து இப்ப மாத்தி பிராமணரா ஆக்கி தேவதையா ஆக்கிட்டு இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். நாம் தான் பூஜைக்குரியில இருந்து பூஜாரிகளாக இப்ப ஆகின்றோம். பிறகு வாம மார்க்கத்தில் செல்வோம். அப்போது சிவனுடைய கோயிலை கட்டி பூஜை செய்வோம்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம அப்படியே சொர்க்கத்துல போய் லட்சுமி நாராயணனுடைய வம்சத்துல போய் பிறப்போம். அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி இறங்கி துவாபர யுகத்துல திரும்ப நம்ம மாயாட்டம் மாட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆத்மால சக்தி இழந்துரும். எப்ப மாயாட்டம் மாற்றமோ விகாரத்துல போறோமோ அப்ப ஆத்மால இருக்கிற பவர் எல்லாம் குறைஞ்சிரும். எந்த கலைகளும் இருக்காது, எல்லா கலைகளும் குறைஞ்சிரும். அப்பதான் நம்ம சிவன் கோயில் கட்டி பூஜை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்பதான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைகளாகி உங்களுக்கு தம்முடைய 84 பிறகுகளின் ஞானம் இருக்குதுன்றாரு. நமக்கு தெரியும் நம்ம தேவதையா இருந்தோம், அப்புறம் சத்திரியரா ஆனோம், அதுக்கப்புறம் வைசியராகி துவாபர யுகத்துல ராஜாவா இருந்திருப்போம். என்னென்ன மாதிரிலாம் நம்ம இருந்திருப்போம் நமக்கே தெரியும். ஏன்னா நமக்குள்ளார அந்த சம்ஸ்காரம் எல்லாம் இருக்குது, எல்லாம் வெளி வருது. ராஜாக்களா கூட நம்ம ஆண்டு இருப்போம், சிவன் கோயில்லாம் கட்டியிருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்றாரு. 84 பிறவிகளின் ஞானம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரியாது, நான் தெரியப்படுத்துகிறேன்ட்டு தந்தை தான் சொல்றாரு. பாபா சொல்றாரு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க இந்த உடல் தான் நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஆத்மா, நீங்க பல பிறவிகளை கடந்து வந்திருக்கீங்க. நீங்க போன பிறவில என்னவா இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி பிறவில என்ன இருந்தீங்க, உங்களுடைய ஜாதகமே என் கையில இருக்குன்றாரு பாபா. எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றாரு. உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது கூட எனக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்படி வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது இல்லையா. யாராவது மனுஷங்க சொல்லுவாங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அதுவும் ஆத்மா போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்னு எந்த மனுஷனாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா. போன ஜென்மத்துல நடந்தது கொண்டு பாபாவுக்கு தெரியும். போன ஜென்மத்துல நம்ம எந்த உடல்ல இருந்தோம், எந்த உடல்ல நம்ம இருந்துகிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றது பாபாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் தர்மராஜ் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும். இப்ப நம்ம எந்த உடல்ல இருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே பாபாவுக்கு தெரியும். இதை மாதிரி எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. உங்களை இப்போது தந்தை சுயதர்சன சக்கரதாரிகளாக ஆக்குகின்றார். பாபா நம்மள சுயதர்சன சக்கரதாரியா ஆக்குறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க சுயதர்சன சக்கரத்தை சுத்தி சுத்தி
இப்ப நம்ம தூய்மை ஆயிட்டு இருக்கோம். சரீரம் இங்கே தூய்மை அடைய முடியாது. சரீரம் வந்து அதே சரீரம் தான், பத்தித்த உடல். அது பிறந்தது வந்து விகாரத்தின் மூலமா பிறந்தது. அதனால அந்த உடல் வந்து தூய்மையா இருக்காதுன்றாரு. அதுவும் இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் கலப்படம். சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே நோயா தான் மாறுது இல்லையா? அதனால இந்த சரீரம் வந்து தூய்மை அடையாது. ஆனா ஆத்மா தூய்மை அடைஞ்சிரும். ஆத்மா தூய்மை ஆயிட்டா அந்த உடல்ல இருக்காது, பறந்து போயிடும். ஆத்மா தூய்மை அடைந்து விடும்போது பிறகு தூய்மையற்ற சரீரத்தை விட வேண்டும்ன்றாரு. இந்த உடல் நமக்கு தேவையில்ல. இந்த சோழி மாதிரி உடல்ல நம்ம எதுக்கு இருக்கணும்? ஒரே நான் என்ன சொல்றது அது, இந்த உடல் வந்து இந்த ஆத்மா அதுல இருந்து போயிடுச்சுன்னா அந்த உடல் மண்ணுல மக்கிறோம். மண்ணுல புழு பூக்க போகுது. அது ஒண்ணு அதை ஏன் நம்ம வந்து பேணி பேணி பாதுகாக்கணும்? அந்த உடலை நம்ம விடதான் போறோம். எல்லாருமே விட்டுட்டு தான் போறாங்க. நம்ம ஆத்மா மட்டும் தூய்மையாகணும். ஆத்மாவுக்கு நம்ம ஆத்மா தான், நம்ம இந்த உடலே கிடையாது. இதை நம்ம தற்காலிகமா போட்டிருக்கிற ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டுட்டு போக போறோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றாரு பாபா. நம்ம தூய்மையாயிட்டோம்னா அந்த சரீரத்தை விட்டுதான் ஆகணும். அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை அடைந்து இப்ப செல்ல வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே பாபா சொல்ற வழிப்படி நடந்து தூய்மை அடைந்து செல்ல வேண்டும்ன்றார். தூய்மையான உலகம் இப்போது ஸ்தாபனையாகிட்டு இருக்குது. இப்ப சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குதுன்றார். மற்ற அனைவரும் இனிமையான வீட்டுக்கு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாரும் நமக்கே தெரியும். இப்போ இந்த ஃபிளைட் கிராஷ் ஆச்சு, அதுல எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க கர்ம கணக்கை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஞானத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க அப்படியே ஒரு பாயிண்ட் கேட்பாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, சரித்தை விடுவாங்க. கடைசி நேரத்துல போர் நடக்கும். அந்த போர்ல நிறைய பேர் செத்துருவாங்க. அந்த பாம்பு போட்டு எல்லா இடமும் அழிஞ்சிரும். அதெல்லாம் தாங்கறதுக்கு அவங்க ஆத்மால சக்தி இருக்கும். செத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, அந்த உடலை விட்டுட்டு ஆத்மா எல்லாம் பரந்தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி எல்லாரும் பறந்து போயிரும். இதுல நம்ம மட்டும் தான் தெரிஞ்சு போறோம், என்ன விஷயம் நடக்குதுன்னு எல்லாம் நமக்கு தெரியும். ஞானமே இருக்குது. தெரிஞ்சு நம்ம பாபா கூட பக்கத்துல உட்காந்துட்டு போவோம். அவங்களாம் பின்னாடி வருவாங்க, அவ்வளவுதான். இதை இப்ப நினைவில் வைக்க வேண்டும் சொல்றாரு. தந்தையின் நினைவுடன் கூடவே வீட்டின் நினைவும் இருக்கணும். இப்ப பாபாவை நினைக்க நினைக்க பரந்தாமத்தினுடைய நினைவும் இருக்கணும். ஏனென்றால் இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு வெளியில போறோம்னு வச்சுக்கோங்களேன். வெளியில இருந்து போயிட்டு திரும்ப வரும்போது வீட்டுக்கு போகணும் தானே தோணும். வீட்டுக்கு எப்படா போய் படுப்போம்னு தோணும். அந்த மாதிரி அது உடல் உணர்வுல நமக்கு அப்படி இருக்கும். இப்ப ஆத்ம உணர்வுல பாபா சொல்றாரு, நீங்க நடிக்க வந்து 5000 வருஷம் ஆச்சு. நீங்க எங்க வெளியே வந்துட்டீங்க வீட்டை விட்டு. வீட்டுக்கு வரணும்னு எண்ணம் இல்லையா? இப்ப வீட்டுக்கு போகணும். அதனால பாபாவையும் நினைக்கணும், வீட்டையும் நினைக்கணும்ன்றாரு. வீட்டில் இருக்கும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். வீடையும் நினைக்கணும். வீட்டுல யார் இருக்கிறாங்க? அப்பா இருக்கிறார். அப்பாவையும் நினைக்கணும்ன்றார். பாபா இந்த உடலில் வந்து நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் புத்தி பரமதாமமாகிய இனிமையான வீட்டிலிருந்து துண்டிக்கப்படக்கூடாது. பாபா என்னதான் கீழே வந்து பாடம் எடுத்தாலும் நம்ம பரந்தாமத்தை நினைச்சிட்டே இருக்கணும். ஆசிரியர் வீட்டை விட்டு வந்துள்ளார் உங்களை படிப்பிப்பதற்காக. அவரும் நமக்காக கீழே இறங்கி வீட்டை விட்டு வந்திருக்கிறார். அவருடைய இடமே பரலோகம்தான், தூய்மையான இடம். அந்த இடத்த விட்டு நமக்காக இங்க வந்திருக்கிறார் பாடம் சொல்லி கொடுக்க. படிப்பத்தை விட்டு பின் வெகு தூரம் சென்று விடுகிறார். நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. ஒரு வினாடியில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஒரு செகண்ட்ல பாபாவால எங்க நினைச்சாலும் போக முடியும். ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்காது. நம்மளும் அப்படிதான், பாபா மாதிரிதான். நம்ம எவ்வளவு சின்ன புள்ளியா இருக்கணும், அதிசயப்படணும். தந்தை ஆத்மாவை குறித்த ஞானத்தை இப்ப கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நாள் நம்ம உடம்ப குறித்து, உடம்புல என்ன சாப்பிட்டா எப்படி செரிக்கும், உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்குது, உடம்ப பத்தி தான் படிச்சிருக்கணும். டாக்டருக்கெல்லாம் படிக்கிறாங்களே, அந்த உடம்ப பத்தி படிப்பாங்க. யாராவது ஆத்மாவை பத்தி சோலை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? சாஸ்திரத்துல கூட இல்ல. என் உண்மையான ஞானமே இல்லை. இப்ப பாபா அதனுடைய ஞானத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மா எத்தனை பிறவி நடிச்சுது, ஆத்மா எந்த இதெல்லாம் கடந்து வந்திருக்குது, ஆத்மா எத்தனை யுகத்துல உடல் எடுத்து நடிச்சுது. இதெல்லாம் இந்த பாடம்லாம் யார் சொல்லி கொடுப்பாங்க? கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு. சொர்க்கத்தில் கை கால்களே அல்லது ஆடைகள் முதலானவற்றை அழுக்காக்கக்கூடிய எந்த அழுக்கான பொருளும் இருக்காதுன்றாரு. சொர்க்கத்துல பாருங்களேன், இங்கெல்லாம் அழுக்காகுதுல, கை கால்லாம் அழுக்காகுது, ஆடையெல்லாம் அழுக்காகுது. அந்த மாதிரி அந்த இடத்துல எந்த ஒரு அழுக்கான பொருளும் அங்க இருக்காது. தேவதைகளுடைய அணிகலன்கள் எவ்வளவு அழகாக இருக்கும், எவ்வளவு முதல் தரமான உடைகள் இருக்குன்றார். அதாவது சதோ பிரதானமான உலகம்ன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன உலகம். அங்க வந்து தேவதைகளும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனவர்கள். அப்ப அவங்க உடுத்துற உடைகளும் அவங்களோட முகம், அவங்க உடம்பே வந்து எப்படி இருக்கும்னா அழகா இருக்கும்னு சொல்றாரு பாபா. முதல் தரமான உடைகள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம்ல, ஏசி கோச்சு, அதுக்கப்புறம் சாதாரண கோச்சு, அந்த மாதிரி சொர்க்கம்ன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன உலகம். ஏசி கோச் மாதிரி அது. அங்க எல்லாமே முதல் தரமானதாக இருக்குன்றாரு. அங்க துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை, வேர்வை கூட படியாது. அந்த மாதிரி துணியை துவைக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு முறை உடுத்துனதை இன்னொரு தடவை போட மாட்டாங்க. லட்சுமி நாராயணன் அதை வந்து அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு நாளும் புது புது ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 4-5 ட்ரெஸ்ஸும் மாத்துவாங்க.
அதாவது வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, தோட்டத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி அத்தினி ட்ரெஸ் உடுத்துவாங்க லட்சுமி நாராயணன். போட்டதையே திரும்ப போட மாட்டாங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான உடைகள் அங்கே இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற உடைகளை பார்த்துட்டு இருக்கோம், இதை போய் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு. பாபா சொல்றாரு அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கு இங்கே பிச்சைக்காரன் மாதிரி வாழ கற்றுக்கணும் இல்லையா? இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்ந்தாதான் அங்கே அந்த மாதிரி ஆக முடியும். இங்கே ஆசை ஆசைன்னு பிடிச்சிட்டு இருந்தோம்னா அங்கே அந்த ஆசைன்ற விகாரம் இருக்கிறவங்களால சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அதனாலதான் சொல்றாரு, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில இங்க அடைங்க, உங்களை கொண்டு போய் நான் சொர்க்கத்துல விட்டுறேன்றாரு. இவர்களை பார்த்து எவ்வளவு குஷி அடைய வேண்டும். எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நாம் எப்படி ஆகும் என ஆத்மாவுக்கு தெரியுன்றாரு. நமக்கு தெரியும், நம்ம இப்ப ஆத்மா படிச்சுட்டு இருக்கிற ஆத்மா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எதிர்காலத்துல 21 பிறவிக்கு இந்த மாதிரி ஆக போறோம். படங்களை பார்த்து கொண்டே இருந்தாலே போதும். ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல லட்சுமி நாராயண் படத்தை மாட்டிட்டு அதை பார்த்துட்டே இருங்க போதுன்றார். இந்த படங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும், இதில் மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா நம்மை இப்படி ஆக்குகிறார். இப்படிப்பட்ட பாபாவுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கிறோம், பின் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. படத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுங்க. இந்த மாதிரி என்ன சிவபாபா ஆக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளே என்ன அப்பாவே என்னை இப்படி மாத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் குழந்தையா இருக்கிறேன் அப்படின்ட்டு நினைங்க. அப்புறம் எதுக்கு அழுவுறீங்க? அப்பா கூடவே இருக்கிறாரு, நமக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஏன் கவலைப்படுறீங்க? என்ன நடந்தாலும் அப்பா கூட இருக்காரு. தேவதைகளின் கோயில்களில் கூட சென்று மகிமை பாடுறாங்க. அனைத்து குணங்களும் நிரம்பியவங்க அச்சுதம் கேசவம். ஏன் அந்த லட்சுமி நாராயணன் முன்னாடி போய் பாடுறாங்க? 16 கலைகள் நிரம்பியவங்க அப்படின்னு பாடுறாங்க. திருப்பதிக்கு ஏன் அவ்வளவு கும்பல் போகுது? நாராயணனை பார்த்த உடனே அப்படியே அழுகுறாங்க, கண்ணில் தண்ணி வந்துருது. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் பாட்டு பாடுறாங்க. எவ்வளவு பெயர்களை சொல்லியபடி செல்கின்றன. இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளன. அதை நினைவு செய்யறாங்க. சாஸ்திரங்களை எழுதியவர் யாருன்னா வியாசர் தான். அந்த வியாசரே ஒரு பிகே தான். இங்க பிகேவா இருந்துட்டு போனவர் தான் அந்த துவாபர யுகத்துல வியாசரா மாதிரி இந்த மகாபாரதத்தை எழுதிட்டாரு. அதை படிச்சு படிச்சு எல்லாம் தப்பா புரிஞ்சிட்டாங்க. இப்ப அதையும் முள்ளால எடுக்கிற மாதிரி நீங்களே சொல்லி புரிய வைங்கன்னு நம்மளதான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அல்லது யாராவது புதிதானவர்களும் உருவாக்கபடி இருக்கிறாங்க. அந்த சாஸ்திரத்தை படிச்சு இப்ப புதுசா நிறைய பேர் வர புது புது கதையெல்லாம் எழுதுறாங்க. கிரந்தம் முன்னர் கையால் எழுதப்பட்டு மிகவும் சிறுசா இருந்தது, இப்போது எவ்வளவு பெருசாக ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக மேலும் விஷயங்களை சேர்த்திருப்பாங்க. அப்ப ஒரு புக்கை இன்னொரு புக்கா மாத்துறாங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி புது புது மூட நம்பிக்கைக்கான விஷயங்கள்லாம் எழுதிடுறாங்கன்றாரு. இப்போது குருநானக் வருவது தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. ஆனா குருநானக்ன்றவரு அவர் தர்ம ஸ்தாபகர். அவர் அந்த சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறார். மற்றபடி அவரு ஞானம் எல்லாம் கொடுக்கல. ஞானத்தை கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். கிறிஸ்துவும் கூட தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டும்தான் வர்றாரு. அனைவரும் வந்து விடும்போது பிறகு திரும்பி செல்வோம்ன்றாரு. எல்லா ஆத்மாக்களும் பரந்தாமத்துல இருந்து கீழே வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா பரந்தாமத்துக்கு போவோம். வீட்டிற்கு அனுப்புவர் யார்? கிறிஸ்துவா அல்ல. இப்ப நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க யாரு? இங்க இருக்கிற ஆத்மா எல்லாம் வா வீடு திரும்பணும், 5000 வருஷம் ஆயிடுச்சு வாங்க போலான்னு கூப்பிடுறது யாரு? கிறிஸ்துவா? இல்ல. ஆனா வெளியில இருக்கிறவங்கள செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. கிறிஸ்து வருவாரு எல்லாரையும் கூட்டிட்டு போவாருன்ட்டு. ஆனா கிறிஸ்து கூட்டிட்டு போக மாட்டாருன்றது நமக்கு தான் தெரியும். அவரோ வேற ஏதோ பேர் உருவத்துல இங்கேதான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. மேல இருந்து வந்த தர்ம ஸ்தாபகர் ஆத்மா கூட மறுபிறவில இருக்கிறாங்க, பிறப்பு இறப்புல இருக்கிறாங்க. அவங்க இப்ப கடைசி பர்த்ல ஏதோ ஒரு உருவத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு யார் சொல்றது? கடவுளே சொல்றாரு, சிவனே சொல்றாரு. அவர் சொல்லிதான் நமக்கே தெரியும். இந்த மாதிரி தர்ம ஸ்தாபகர் 2 பேர், அதுவும் ஒருத்தவங்க கிடையாது. ஒரு உடம்புல இன்னொரு சோல் பிரவேசமாகுது. கிறிஸ்து வேற இயேசு வேற. இந்த 2 பேருமே இப்ப இங்கதான் நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்லிதான் நமக்கே தெரியும். சதோ ரஜோ தமோவில் வருகின்றனர் அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. எல்லா ஆத்மாவும் சதோவா இருக்கிறாங்க, அப்புறம் ரஜோ தமோல வராங்க. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. உலகத்துல அனைவருடையது மிகவும் சேதமடைந்த கரைப்படைந்த நிலையாகுன்ட்டு பாபா சொல்றாரு. மறுபிறவைகள் எடுத்து எடுத்து அனைத்து தர்மத்தர்களுமே தமோ பிரதானமாக இப்ப ஆகிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போது அனைவரும் கண்டிப்பாக திரும்பி செல்ல வேண்டும். மீண்டும் இந்த சக்கரம் சுற்ற வேண்டும். முதலில் சத்தியுகத்திலிருந்து புதிய தர்மம் தேவை. தந்தை தான் அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அது என்ன தர்மம்? ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். பிறகு விநாசமும் ஆகணும். விநாசம் ஆனாதான் சொர்க்கம் வரும். ஸ்தாபனை நடக்குது, விநாசம் நடக்கும், அப்புறம் பாலனை நடக்கும்ன்றாரு. இப்ப பாபா ஸ்தாபனை செய்யறாரு. ஸ்தாபனை காரியம் முடிஞ்சிட்டு 33 கோடி தேவர்களும் ஞானத்தை கேட்டுட்டாங்கன்னா தேவதைகள் ரெடி ஆயிடுவாங்க. தேவதைகள் ரெடி ஆயிட்டாங்கன்னா விநாசம் வந்துடும். விநாசம் முடிஞ்சிருச்சுன்னா சொர்க்கம் வந்துடும். சொர்க்கம் வந்த பிறகு பாலனை நடக்க ஆரம்பிக்கும். சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருக்கும். இந்த நினைவு வருகிறது அல்லவா? முழு சக்கரத்தையும் நினைவு கொண்டு வரணும். இப்போது நாம் 84 பிறகுகளின் சக்கரத்தை சுற்றி முடித்து வீட்டுக்கு திரும்பி செல்ல போகிறோம். நீங்கள் பேசக்கூடிய நடக்கக்கூடிய
சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள்ன்றாரு. நம்ம நம்ம பேசுவோம், நடப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்ம புத்தியில சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அவர்கள் பிறகு கிருஷ்ணருக்கு சுயதர்சன சக்கரம் இருந்துச்சுன்னு காமிச்சிட்டாங்க. அதன் மூலம் எல்லாரையும் அழிச்சார்ன்ட்டு சொல்றாங்க. அகாசுரன் பகாசுரன் படங்களில காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட விஷயம் எதுவும் கிடையாது. யாராவது ஒரு கடவுள் போய் எல்லாரையும் கொல்லுவாரா? அப்படிலாம் நடக்கலன்றாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் சாஸ்திரத்துல எழுதியிருக்காங்க, அது நடக்கல. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சுயதர்சன சக்கரதாரியாக ஆகியிருக்க வேண்டும். ஏனெனில் சுயதர்சன சக்கரத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன. பாபா சொல்றாரு, நமக்கு வர பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ஆத்மால பாவக்கரை இருக்குது. அது நீங்கணும்னா அதுக்கு நம்ம சுயதர்சன சக்கரத்தை சுத்த சொல்றாரு. அப்பதான் மாயா கழுத்து அறுப்பட்டுருச்சுன்னா நம்ம பாவத்துல இருந்து விடுபட்டுரும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் யாருன்றதை ஞாபகப்படுத்துங்க. நான் தேவதையா இருந்தேன், நான் ஆத்மா நடிக்க வந்த தேவதையா இருந்தேன் ஒரு காலத்துல. நான் வந்து எனக்கு தான் பூஜைக்குரிய சொரூபம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பாதையை கடந்து வந்து கடவுள் வந்து என்னை தேர்ந்தெடுத்து இப்ப பிராமணன் ஆக்கியிருக்கிறாரு. நான் ஃபரிஸ்தாவா பறந்து பாபா கூட போயிடுவேன், வீடு திரும்பணும். இந்த சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க, அப்ப உங்களுடைய பாவங்கள் நீங்கன்றாரு. அசுரத்தன்மை முடிஞ்சிருது. அப்ப உங்க மூலமா நடக்கக்கூடிய அந்த பாவங்கள்லாம் நின்னுடும்ன்றாரு. தேவதைகள் மற்றும் அசுரர்களின் சண்டையெல்லாம் ஏற்பட முடியாது. அசுர குணத்துக்கும் தேவ குணத்துக்கும் தான் போராட்டம். நமக்குள்ளார ஒரு பிரச்சனை வருது, கோபம் வருது, கோபப்படக்கூடாதுன்ட்டு ஞானம் இருக்குது, கோவப்படக்கூடாதுன்னு ஞானம் பாபா சொல்றாரு. ஆனா கோபம் வருது. இப்ப ஒரு சண்டை நடக்குது, மல்யுத்தம் நடக்குது மாயா கூட. எனக்கு கோபம் வருது, கோபம் வருது, நான் கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்ட்டு ஒரு குணம் சொல்லுது, ஒரு குணம் கோவப்படுன்னு சொல்லுது. இதுதான் சண்டை. நமக்குள்ளார ஆத்மாக்குள்ளார சண்டை நடக்குது. இதை வந்து அவங்க தேவதைகளுக்கும் அசுரருக்கும் சண்டை நடந்ததா சாஸ்திரத்துல காமிச்சிட்டாங்க. அதாவது தேவதைகள் ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஆயுதங்களை விடுறாங்க, அம்பு விடுறாங்க, ஒரு பக்கம் அசுரர்கள் அம்பு விடுறாங்க, ரெண்டும் மோதிக்குது, இப்படி காமிச்சிருக்காங்க. அப்படிலாம் நடக்கலன்றாரு. அசுரர்கள் கலியுகத்துல இருக்கிறாங்க, தேவதைகள் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி எப்படி சண்டை நடந்திருக்கும்? டோட்டலா யுகமே வேற, அப்புறம் எப்படி சண்டை நடக்கும்? இடையில் சங்கம் யுகம் இருக்குது. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகுன்றாரு. இந்த சாஸ்திரம் நம்ம படிக்கணும் இல்லையா, அதெல்லாமே பக்தியில உருவாக்குறது. ஞானத்தின் பெயர் அடையாளமே அங்க இல்லைன்றாரு. அதுல எதுவுமே உண்மை இல்லைன்றாரு. ஞானம்ன்றது உண்மை சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடல் அனைவருக்காகவும் ஒரே தந்தை தான் ஆவார். ஆனா நமக்கு ஞான கடல் கடவுள் ஒருத்தர் தான். தந்தை இன்றி எந்த ஆத்மாவும் தூய்மை அடைந்து திரும்பி செல்ல முடியாது. பாபா இல்லாம நம்ம மாறவே முடியாது. அவர் வரலன்னா சுத்தமா நம்மளாம் மாட்டணும், அவ்வளவுதான். அவர் இல்லாம நம்மளால திரும்பி போக முடியாது. நடிப்பை கண்டிப்பாக நடிக்க வேண்டும் எனும் போது இப்போது தன்னுடைய 84 பிரிவுகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம தப்பிக்கவே முடியாது. இப்ப எல்லாரும் கண்டிப்பா நடிச்சுதான் ஆகணும். ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. 84 பிறவி சக்கரத்தை நினைச்சு நினைச்சு பாவத்தை அழிங்க. நாம் இப்போது சத்தியுகத்தின் புதிய பிறவில் செல்கிறோம். இப்படிப்பட்ட பிறவி பிறகு எப்போதும் கிடைக்காதுன்றாரு சிவபாபா. பிறகு பிரம்மா பாபா. இப்ப நம்ம புது பிறவிக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாபா கூட வாழற வாழ்க்கை எப்பயும் கிடைக்காது. இப்ப சிவபாபா கிடைச்சிருக்காரு, பிறகு பிரம்மா பாபா. லௌகிக பரலௌகிக மற்றும் இவர் அலௌகிக தந்தை பிரம்மா பாபா. இந்த சமயத்தின் விஷயம்தான் ஆகும். இவர் அலௌகிகமானவர் என சொல்லப்படுறாரு. பிரம்மா பாபா அலௌகிகமானவர். குழந்தைகளாகிய நீங்கள் அந்த சிவபாபாவை தான் நினைவு செய்றீங்க, பிரம்மாவை அல்ல. நந்தி நந்தி காதுல சொல்லுவாங்க, ஆனா நந்தியே நினைக்க மாட்டாங்க இல்லையா, சிவனை தானே நினைப்பாங்க. சிவனை தானே போய் வழிபடுறாங்க. நந்தி காதுல விஷயத்த சொல்லுவாங்க, ஏன்னா நந்தி வந்து சிவன்கிட்ட சொல்லுவாருன்ட்டு. அது மாதிரி பிரம்மா பாபாட்ட நம்ம பேர்ல லெட்டர் எழுதுறோம், அவர் வந்து சொல்லிடுவார், கன்வே பண்ணிடுவார். ஆனா நினைக்கிறது சிவபாபா தான் நினைக்கணும். பிரம்மாவின் கோயிலில் சென்று பூஜைகள் செய்யலாம், அதுவும் சூட்சுமவதனத்தில் சம்பூர்ண அவ்யக்த மூர்த்தியாக இருக்கும்போதுதான் அவரை பூஜிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த சரீரதாரி பூஜைக்கு உகந்தவர் அல்ல. உடம்புல இருக்கும்போது நமக்கு மகிமையே கிடையாது. உடம்பை விட்டு நம்ம ஃபரிஸ்தாவா ஆன பிறகுதான் நமக்கு மகிமை. அது மாதிரிதான் பிரம்மா பாபாவுடைய சம்பூர்ண அவ்யக்த மூர்த்திக்கு தான் அங்க பூஜை நடக்குது, பிரம்மா கோயில்னு சொல்றார் பாபா. இவர் மனிதர் அல்லவா, மனுஷனா இருக்கும்போது யாருக்கும் பூஜை நடக்காது. எந்த ஒரு மனிதனும் கடவுள் கிடையாது, மனிதர்களுக்கு பூஜை நடப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றார். பிரம்மாவுக்கு தாடியை காட்டுறாங்க எனும் போது அவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் என தெரிகிறது. பக்தியில பாத்தீங்கன்னா யாருக்குமே தாடி காட்டல, பிரம்மாவுக்கு மட்டும் தாடி காமிச்சிருக்காங்கன்னா அவர் வயசானவர்னு தெரியுது இல்லையா. அவர் உடல்ல சிவன் வந்திருக்கிறாரு. தேவதைகளுக்கு தாடி இருக்காது. லட்சுமி நாராயணன் பாருங்க, முருகர், மற்ற எந்த தேவதைகளுக்கும் தாடி இருக்காது. இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பெயர் புகழ் வாய்ந்தது, ஆகையால் உங்களுடைய கோயில் கூட கட்டப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாரு. சோம்நாத் கோயில் எவ்வளவு உயர்ந்தலும் உயர்ந்ததாக இருக்குது. சோமரசம் குடிக்க வச்சாரு இல்லையா, இது இந்த ஞானம் தான். இந்த ஞானம் தான் சோமரசம். அதனாலதான் அவர் சோம்நாத் அவர் பேரு. நம்மள சோமரசம் குடிக்க வைக்கிறார். பிறகு என்ன ஆயிடுச்சு? பிறகு இங்கும் அபுமலையில் கூட தில்வாடா கோயிலை பாருங்க. கோயில்ல சரியான மிக சரியான நினைவு சின்னமாக உருவாகி இருக்கிறது. கீழே நீங்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. தில்வாடா கோயில்ல பாத்தீங்கன்னா
எப்படி இருக்குன்னா கீழே வந்து சிலைகள் இருக்கும், கருப்பு கருப்பா சிலைகள், அந்த கண்ணை திறந்துக்கிட்டு தவம் பண்ற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்ல சொர்க்கம் இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் வானத்துல சொர்க்கம் இருக்குன்ட்டு எல்லாம் நினைச்சிட்டாங்க பொழுது. அதாவது இது நம்மளுடைய நினைவார்த்தம் தான். நம்ம இப்ப கண்ணை திறந்துட்டு கீழே எல்லாரும் ஒருத்தவங்கள பார்த்த மாதிரி ஒருத்தவங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா, இது நம்மளுடைய நினைவார்த்தம். ராஜயோகம் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் மேல நம்ம சொர்க்கம், அதாவது அதனுடைய தவத்தினுடைய பலன் வந்து சொர்க்கத்துக்கு போறோம். அதனால சீலிங்ல சொர்க்கம் காமிச்சிருக்காங்க. இது மதுவனுக்கு போனா நம்ம பார்க்கலாம். சொர்க்கம் எங்கோ மேலே இருப்பதாக மனுஷங்க புரிஞ்சுக்கிறாங்க. கோயிலும் கூட சொர்க்கத்தை கீழே எப்படி உருவாக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. எனவே மேலே கூரையில உருவாக்கிட்டாங்க. சில சில கோயில்ல பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துல இருந்ததா, அந்த பாம்பு படுக்கையில ஒரு படுத்துனுக்கிறதா, அப்படிலாம் காட்டுவாங்க. ஏன்னா கீழே காட்ட முடியாது, அதனால மேலதான் காட்டியிருப்பாங்கன்றாரு. அதனால என்ன நினைச்சிட்டாங்க மனுஷங்க, வானத்துல எங்கேயோ சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. வானத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. வானத்துல அந்த பூமியே சுத்திட்டு இருக்குது. வானத்துல என்ன இருக்குது, வானத்துல ஒரு உலகம்லாம் கிடையாது, அங்க யாரும் வாழல, அங்க தேவதைகளும் கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. இந்த பூமியில தான் மனுஷங்க தேவதையா ஆனாங்க. மனித குணம் உடையவர்களை தேவதை குணம் உடையவர்களா கடவுள் மாத்தி கூட்டு போய் விட்டாரு. இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு. அந்த சொர்க்கத்துலதான் தேவதைகள் வாழ்ந்தாங்க, வானத்துல எல்லாம் வாழலன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். உருவாக்குபவர்கள் எதுவும் புரிந்து கொள்வதில்லை. இதை யாரெல்லாம் கோயில் கட்டுறாங்களோ அவங்க புரிஞ்சிக்காம பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட இருக்கிறாங்க, அவர்களுக்கு இதை புரிய வைக்கணும்ன்றாரு. நிறைய பேர் பணக்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா கலியுகத்துல, அவங்களுக்குலாம் இதை புரிய வைக்கணும். உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைச்சிருக்குது, எனவே நீங்கள் பலருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும், நல்லதுன்னு சொல்றாரு. இப்ப பாபா ஞான கலசத்தை எல்லா தலைமையிலையும் வைக்கிறாரு, எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருக்காரு. அவர் குழந்தை ஆயிட்டாலே, அவரை தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஆஸ்தி உண்டு. நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு நமக்கு வந்து உரிமை உண்டு. அதனால நம்ம யாருக்கு வேணாலும் சொல்லி புரிய வைக்கலான்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் அசுரத்தன்மையை அகற்றுவதற்காக சுயதர்சன சக்கரதாரியாகி இருக்க வேண்டும். முழு சக்கரத்தையும் இப்ப நினைவில் கொண்டு வர வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், முக்கியமா பாபா வந்து இந்த முரளில சுயதர்சன சக்கரத்தை சுத்த சொல்றாரு, முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர சொல்றாரு. அப்பதான் மாயா வந்து கழுத்து அறுப்படும், இல்லைன்னா விதவிதமா பூதம் மாதிரி வரும்ன்றாரு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிகேஸோட வாழ்க்கையிலையும் விதவிதமான பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் மாயா. அதெல்லாம் நம்ம எப்படி அதுல இருந்து தப்பிக்கணும்னா, நான் யாரு, நான் எப்படி கடந்து வந்தேன், அந்த சுயதர்சன சக்கரத்தை புத்தியில ஓட விடுங்கன்றாரு. நான் தேவதை, இப்ப நான் இருக்கிறது நானே கிடையாது, இது அசுர குணம் எனக்குள்ள இருக்குல்ல, அதெல்லாம் இது கிடையாது, அது வந்து ஒண்ட வந்த பிடாரி நடுவுல வந்தது. என்னுடைய தெய்வீக குணங்கள் எனக்கு இருக்கு, அது பாபா கொடுத்தது, அதுதான் நான்றதை அப்படியே கொண்டு வாங்கன்றாரு. அப்ப அந்த அந்த மாயாவோட கழுத்து அறுபட்டுரும். அதாவது காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எதுவுமே நமக்குள்ளார வராது. ரெண்டாவது பாயிண்ட், தந்தை நினைவுடன் கூட புத்தி பரந்தாம வீட்டிலும் ஈடுபாடு கொண்டிருக்க வேண்டும் சொல்றாரு. பாபாவை நினைச்சாலும் கூடவே பரந்தாமத்தையும் நினைக்கணும். தந்தை கொடுத்துள்ள நினைவுகளை சிந்தித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. வரதானம், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் ஆவதன் கூட கூடவே ஏதாவது ஒரு விசேஷ தன்மையில் விசேஷமான பிரபாவசாலி வியக்கத்தக்கவர் ஆகுக. எல்லா குணங்கள்லயும் நம்ம பாபா நமக்கு கொடுக்குறாரு, அதுல நிறைஞ்சவரா ஆகிறது கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையில விசேஷமான பிரபாவசாலிய வியக்கத்தக்கவரா, எல்லாரும் நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஆகணும், ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையிலன்னு சொல்றாரு. எப்படி மருத்துவர்கள் பொதுவாக வியாதிகளின் அறிவுத்திறன் வைத்திருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப வந்து டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல அறிவுத்திறன் கொண்டிருப்பாங்க. ஆனால் கூட கூடவே ஏதாவது ஒரு மருத்துவ பிரிவில் விசேஷமான அறிவுத்திறன் பெற்ற பிரபலமானவராக ஆகிறாங்க. சிலர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, சிலர் கண்ணுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, ஐ ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிவில் அவங்க பிரபலமானவராக ஆகிறாங்க. அதே போல குழந்தைகளாகி நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக மாறத்தான் வேண்டும். இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மை விசேஷமான ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து கொண்டே சேவையில் ஈடுபடுத்தி கொண்டே முன்னேறி செல்லுங்கன்றாரு. இப்ப வந்து நான் வந்து பிகே ஆயிருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட், என்ன போய் பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளார ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குதுன்றாரு. நீங்க எல்லாரையும் பார்த்து எல்லா குணத்தையும் கத்துக்கணும். நம்ம எல்லா பிகேஸ் கூடயும் பழகணும்னா அவங்கவுங்களுக்குள்ள திறமை இருக்கும், அதையும் நம்ம கத்துக்கணும். அப்ப அனைத்து குணங்களிலும் நிறைஞ்சவரா ஆகிதான் ஆகணும். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு விசேஷத்தன்மை கண்டிப்பா இருக்கும், அதை பார்த்துதான் பாபா உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதை உங்க சேவையில பயன்படுத்துங்கன்றாரு. பயன்படுத்தி முன்னேறி போங்கன்றாரு. எப்படி சரஸ்வதியை கல்வியின் தேவி என்று சொல்லி கொண்டும் லட்சுமியை செல்வத்தின் தேவி என்று சொல்லி கொண்டும் பூஜிக்கிறாங்க இல்லையா, அதே போல தனக்குள் சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மையில் விசேஷமான ஆராய்ச்சி செய்து சுயம் தன்னை பிரபாவசாலி வியக்கத்தக்கவரா ஆக்குங்கள்னு சொல்றாரு.
இப்ப சரஸ்வதினாலே கல்வி தேவி, லட்சுமினாலே செல்வத்தின் தேவி, அந்த மாதிரி பூஜிக்கிறாங்களே அது மாதிரி நமக்குள்ளார எல்லா குணங்களும் இருக்கு. இப்ப ஞானமும் நமக்கு தெரியுது, சக்தியும் நம்மகிட்ட இருக்குது, கல்வியும் இருக்குது, செல்வமும் நமக்கு வந்து சேருது ஞானத்தின் மூலமா. அப்ப எல்லா குணங்களும் நிறைஞ்சு இருந்தாலும், சர்வ சக்திகளும் நமக்குள்ளார இருந்தாலும், ஒரு விசேஷத்தன்மைய விசேஷமான ஆராய்ச்சி பண்ணுங்கன்றாரு. ஒரு குணத்துல போய் முழுகுங்க, ஒரு சக்தியை தாரணை பண்ணுங்க. அது ஒரு சில சில சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, அந்த சாமிகிட்ட போனா அந்த முழுகாம இருக்கிறவங்க யாரெல்லாம் குழந்தைய பெத்துக்க போறாங்களோ அவங்களுக்கு அந்த குழந்தைய பாதுகாக்கும்னு சொல்லுவாங்க அந்த சாமி. அந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு அந்த குணம் இருக்கு. அந்த மாதிரி இன்னொரு தெய்வம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பக்தியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு குணத்தை தாரணை பண்ணி அந்த பூமி பந்துல போய் அந்த சக்தியை கொடுக்கணும். அதாவது எது நமக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்த சேவையில பயன்படுத்தணும். அப்ப அதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பாபா நமக்கு பூஜைக்குரிய சொரூபம் கொடுப்பாரு. இப்ப உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆராய்ச்சி பண்ணி அதுல நீங்க வியக்கத்தக்கவரா ஆகுங்கன்றாரு. ஸ்லோகன்: விகாரங்கள் தீய குணங்கள் எனும் பாம்புகளை சகஜ யோகாவின் எளிதான நினைவின் படுக்கையாக மாற்றி விடுங்க, பிறகு எப்போதும் கவலையற்றவராக இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து அந்த 5 விகாரம் தான் பாம்பு, 5 பாம்பு. 5 தலை நாகம் வந்து அந்த 5 பாம்பு தான். அந்த 5 பாம்பையும் எப்படி படுக்கையா மாத்தணும்? விஷ்ணு வந்து அவருக்கு என்ன படுக்க பெட்டா இல்ல, அவரை பார்க்கடல்ல பெட்டே இல்லாம 5 தலை பாம்பை பெட் ஆக்கி படுத்துட்டு இருக்கிறாருன்னா என்ன அது? எதுக்கு அவருக்கு பெட்டா இல்ல அதுல போய் படுக்கணும்? 5 தலை பாம்புன்றது 5 விகாரம். யார் சங்கமயுகத்துல பாபா நினைவுல 5 விகாரத்தையும் விட்டுட்டு படுக்கையாக்கி படுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கதான் நாராயணன் ஆகுறாங்க. பாபா நினைவுல அவங்கதான் நாராயணன் ஆகுறாங்க. அதான் சொல்றாரு, நீங்க சகஜமா பாபாவை நினைச்சு நினைச்சு எளிதான நினைவின் மூலமா 5 விகாரங்களையும் பாம்பையே என்ன ஆயிடுது, அது வந்து ஒரு சொல்றாரு பாபாவை நினைச்சு நினைச்சு கடைசியில என்ன ஆகும்னா மாயாவே உங்களுக்கு விடை கொடுத்துரும், மாயா உங்களுக்கு தலை வணங்கும், 5 விகாரமும் உங்களுக்கு தலை வணங்கும்ன்றாரு. அந்த மாதிரி பாபா நினைவுல நம்ம இருக்கணும். கடைசியில குல்சாதாதி எல்லாம் பாருங்க, அவங்க சரீரம் விடும்போது கூட உடம்பு சுத்தமா செயலிழந்துச்சு. அவங்க ஆனா பரிஸ்தாவா பறந்து அவங்க எப்பயுமே மனசா சேவை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. டாக்டருக்கு இவங்க எப்படி இருக்கிறான்னு கேட்கறதுக்கு இவங்க வந்து டாக்டர்ஸ் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி வைப்ரேஷன் அவங்க கிட்ட அமைதி சக்தி இருந்ததுனால எல்லா டாக்டர்ஸும் அவங்க கிட்டக வந்து உட்காந்துக்குவாங்களாம். அந்த மாதிரி பாருங்க, மாயாவே நம்மள வந்து யாரா இருந்தாலும் சரி தெய்வீக குணங்களுக்கு முன்னாடி தலை வணங்குவாங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப அஞ்சு அஞ்சு பாம்பு, அந்த தீய குணங்கள் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதை வந்து எளிதான நினைவின் மூலம் படுக்கையாக மாத்திருங்க, அப்ப எப்பவும் கவலையற்றவராக இருப்பீங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எப்பொழுது மனமே தந்தையின் உடையதாகிவிட்டதோ அப்போது பிறகு மனதை எப்படி ஈடுபடுத்துவது, எப்படி அன்பு செலுத்துவது என்கிற இப்படிப்பட்ட கேள்வியை எழ முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் அன்பில் ஒருங்கிணைந்தே இருக்கிறாய், அன்பு சுரூபமாயிடுறீங்க. மாஸ்டர் அன்பில் கடல் ஆகிவிட்டாய், அப்போது அன்பு செலுத்த வேண்டிய தேவையே இல்லை, அன்பு சுரூபம் ஆகிவிட்டாய். எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானசூரியன் கதிர்கள் மற்றும் ஒளி அதிகரிக்கிறதோ அவ்வளவு அதிகமாக அன்பின் அலைகளை பாய்ந்தெழும்ன்றாரு. எப்ப நம்மளோட மனசு பாபாவுடையதா ஆகிடுச்சோ அப்புறம் மனசை நம்ம எப்படி ஈடுபடுத்தணும்? அவங்க அந்த விஷயம் சொன்னாங்க, நான் அவங்க என்ன ஆனாங்க, இவங்க என்ன ஆனாங்க, மனசு ஃபுல்லா எண்ணங்கள் எப்படி ஓடுது, கீழே இருக்கிற விஷயங்களை ஓடக்கூடாது. ஏன்னா நம்ம பாபாட்ட மனசை கொடுத்துட்டோம்னா பாபா தான் இருக்கணும் அந்த மனசுல. அப்ப எப்படி அன்பு செலுத்துவது என்கிற இப்படிப்பட்ட கேள்வியே எழாது. ஏன்னா போய் எப்படி மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்கறது? எழாது. ஏன்னா பாபாட்ட மனசை கொடுத்துட்டோம் இல்லையா? அப்ப அன்புல நம்ம ஒருங்கிணைஞ்சு இருக்கும் போது, அன்பு சொரூபம் ஆயிடும் போது, மாஸ்டர் அன்பின் கடலாகவே ஆகிட்டும் போது, அப்ப அன்பு செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அன்பு சொரூபமாவே ஆயிட்டோம் இல்லையா? நம்ம கிட்ட அந்த வைப்ரேஷன் வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோட கதிர்கள் நமக்குள்ள அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம மூலமா அந்த வைப்ரேஷன், எந்த வைப்ரேஷன் வெளியே வரும்னா அதிகமாக அன்பின் அலைகள் தான் பாய்ந்தெழும். ஏன்னா நம்ம யார் கூட இருக்கிறோம்? அன்பே சிவம், அன்பு கடல் பாபா கூட இருக்கும்போது அவருடைய வைப்ரேஷன் தான் நம்ம கிட்ட இருந்து வரும். அப்ப போய் நம்ம சொல்ல மாட்டோம், நான் எப்படி அன்பு காட்டுறது, எனக்கு அன்பு காட்ட தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இணைஞ்சு இருக்கிறதே யார் கூட? அன்பு கடல் கூட இணைஞ்சு இருக்கிறேன். அப்ப என்கிட்ட இருந்து எந்த அதிர்வலைகள் வரணும்? அன்பின் அதிர்வலைகள் தான் வரணும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவா.